இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா, அவர் நிற்க போகிறார்ல தொகுதி, அதுலேயே அவர் போய் ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ண மாட்டார். வாய்ப்பே இல்லை. சும்மா லைட்டாக அப்படி வந்து ஹாய் பாய் ஹவ் ஆர் யூ ஃபயர் கீப் இட் அப் கான்ஃபிடென்ட்டாக இருங்க பிளாஸ்ட்டுன்னு அண்ணா தண்ணி வரேண்ணா இந்த இடத்துல பிரச்சனைண்ணா நான் அந்த இடத்துல வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் ஒன்று கேட்டுன்னுக்குறோம், அப்புறம் அந்த செவுறு இழுந்து வந்து ஒரு குழந்தை செத்து போச்சு, அது இந்த தொகுதி தான் அப்படின்னா அதெல்லாம் நேரம் இருக்காது. 10 நிமிஷம் சட்டமன்ற அதாவதுங்க தேர்தல் அறிவிச்சாச்சு, வேட்பாளர் பட்டியல் வந்துட்டு நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளராக மாறி கொளத்தூரில் கண்ணுங்கிறதுமா பிரச்சாரம் பண்ணுவார். இதை நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு எடப்பாடி தொகுதியில் ஒரு வேட்பாளராக சேலத்தில் தொகுதி திருவா சுற்றுவார். ஏன்னா நான் எம்எல்ஏ ஜெயிக்கணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நான் எம்எல்ஏ ஜெயிக்கணும், நான் எம்எல்ஏ ஜெயிச்சு என் கட்சி ஜெயிச்சாதான் நான் முதலமைச்சர். இது யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை நோக்கி இன்னும் 10 நாளில் இந்த 2 முக்கிய தலைவர்களும் போயிடுவாங்க. ஆனால் நான் ப்ரோ வீல நிற்கணுன்றாங்க, விருதாச்சலம்ன்றாங்க, விக்ட்ரி வேளச்சேரி, அப்புறம் வெள்ளிவாக்கம்ன்றாங்க, ஏன்னா வி ஃபார் விஜய், ஓகே ரைட்டு. அப்புறம் பெரம்பூர் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க பெரம்பூருன்றாங்க. அப்புறம் திருச்சியில் கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம அங்கே போய் நின்னா நல்லா இருக்கும்ன்றாங்க. இப்படி ஒரு 5-6 தொகுதி ஒரு தலைவர் பேர் வருதுனாவே தப்பு. நீங்கள் தானே நிற்க போகிறீங்க, ஏன் அதை முன்கூட்டியே சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வேலையை பார்ப்பாங்கல்ல. ஏர்லியராக வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் சார். நானே கேட்குறேன், சரி நீங்கள் போய் நிற்கிறீங்க, உங்களுக்கு சரியான ஒரு ஆப்போனண்ட்டை தூக்கின்னு வந்து போடுறாங்க அந்த தொகுதியில், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கஷ்டம் தான். பர்செப்ஷனில் என்ன வேணால் ஆகும் இல்லையா? ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்கு பல வருஷம் ஆகுங்க, கெட்ட பேரை ஒரு நொடியில் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். கெட்ட பேர் வருதுன்னா நீங்களே, கமல் தோத்தாரா இல்லையா? கமல் பெரிய நடிகரா இல்லையா? கமல் யாருக்கிட்ட தோத்தாரு? தாமரை கிட்ட தோத்தாப்புல. வானதி ஸ்ரீனிவாசன் கூட அவங்க ஒரு வேட்பாளர், ஒரு ஒரு ஆக்டிவ் பொலிட்டிஷியன் விட்டுருங்க, தாமரை கிட்ட யார் தோத்தாரு? கமல் தோத்தார், உச்சக்கட்ட நடிகர் தோத்தாரு. நாளைக்கு அது கூட நடக்கலாம்ல உங்களுக்கு. அது ஃபஸ்ட்டு நடக்கக்கூடாது. நீங்கள் முதல்வர் அப்புறமா ஆகுங்க சார், முதல்ல எம்எல்ஏ ஆகணும். ட்ரம்ப் மாதிரி தேர்தல் கிடையாதுங்க, எத்தவொன்னே ட்ரம்ப்புக்கு அப்படியே மொத்தமாக ஓட்டு போட்டு ஜெயிக்கிற கதை கிடையாது. ஸோ பிரசிடென்சியல் எலெக்ஷன், சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தால் முதல்வர் தேர்வு. அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு சட்டமன்ற எம்எல்ஏவாக ஆகணும். தேர்தல் சொல்லியும் இன்னும் வந்து தொகுதியை வந்து முடிவு பண்ணாமல் இருக்கிறாரு ஸ்டாலின் சாருக்கு. இந்த குழப்பம் இருக்கா? அவருக்கு தெரியும் அவர் எங்கே நிற்க போகிறாரு. இவர் இப்போ நம்ம கூட சொல்லுவாங்க, அவருக்கு தெரியும், தெரிஞ்சால் சொல்லுங்கள், அட்லீஸ்ட் அதை வச்சு ஒரு 2 நாள் செய்தி போடுவாங்கல்ல. இப்போ நாளைக்கு இப்போ நீங்கள் ஒரு ஊடகத்தில் இருக்கீங்க, எம்ஜிஆர் டிவியில் விஜய் தொகுதியை சொல்லிட்டாரா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தொகுதி போய் விஜய் நின்னா என்ன ஓட்டு போடுவீங்களா, போட மாட்டீங்களா? விஜய் அண்ணா கிட்ட இந்த பக்கம் வரமாட்டாரு, இந்த பக்கமாக வந்தால் நீங்கள் என்ன கேட்பீங்க? மக்கள் கேட்பாங்கல்ல சார். அவரு தாவேகா தலைவர், ஃபஸ்ட்டு அந்த தொகுதிக்கு யார்? எம்எல்ஏ. அவங்க எம்எல்ஏ கிட்ட இந்த தொகுதிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ போய் இல்லைங்க இந்த தொகுதியே எனக்கு இப்போ தான் தெரியும், இதில் எத்தனை தெரு இருக்குன்னா தெரியாது, அப்படி சொல்ல முடியாது, தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு உண்டான பயிற்சி, அதுக்கு உண்டான நேரம் எதுவுமே கிடையாது. இப்போது இவர் சிவகங்கையில் போய் நிற்க போகிறாரு அப்படின்னு நாம் தமிழர் கட்சி அறிவிச்சிட்டு சீமான் வேலையை ஆரம்பிச்சுட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுவும் தான் ஒரு அரசியல் கட்சி, 3வது பெரிய கட்சி. சுருக்கமாக சொல்ல போனதான் யார் யார் எங்கெங்கன்னு தெரியுது இல்லை, அவங்க கூட்டணி இல்லை. அட்லீஸ்ட் தொண்டர்களாக கிளாரிட்டி ஆவாங்க சார். இப்போ நாம் தமிழர் கட்சியில் தொண்டர்கள் கிளாரிட்டி, வேட்பாளர்கள் கிளாரிட்டி, அரசியல் கட்சி தலைவர் கிளாரிட்டி, கொள்கை பரப்பு செயலாளர்கள் இல்லை பேச்சாளர்கள் கிளாரிட்டி. 5 யூனிட்டு, தலைமை, மாவட்ட செயலர், வேட்பாளர், கொள்கையை விளக்கி பேசக்கூடியவங்க, பேச்சாளர்கள், அதுக்கப்புறமா வந்து தொண்டர்கள், எல்லாமே புரிதல் வந்துச்சா? அப்போ இது புரிகிற கட்சி நான் எடுத்துக்குவா நாம் தமிழர் கட்சியா? என்ன பண்ணுறோம், நான் தோக்குறேன் ஜெயிக்கிறேன், ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். நான் கிருஷ்ணகிரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு காசிமேடில் சுற்றின்னு இருக்க மாட்டேன், நான் காசிமேடுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு காஷ்மீர் போக மாட்டேன். எங்கே போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம், என்ன பிரச்சாரம் பண்ண போகிறோம் எல்லாம் தெரியுது. இப்போ நாம் தமிழர் கட்சி 3வது பெரிய கட்சிக்கே இவ்வளோ தெரியுதுன்னா, 2வது பெரிய கட்சியாக இருக்கிற அதிமுகவும் ஆளுகின்ற ஆட்சியில் இருக்கிற திமுகவும் இது தெரியாதா? அவங்கக்கிட்ட எல்லாம் 5 மணி ரெடியாக இருக்குது, கிரனேடு, AK-47, டேங்கரு, ரைஃபிள் எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டதுக்கப்புறம் ஃபயர் பண்ண ஆரம்பிக்கும். இவர் இப்படி ஒன்று இருக்குதா, அப்படி ஒன்று இருக்குன்ற நிலைமையில தான் இருக்கிறார். இந்த ரேஞ்சில் இவர் பிரச்சாரம் பண்ணலைன்னா நான் சொல்கிறேன், நான் இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி சொன்னதில், விஜய் அவர்கள் எம்எல்ஏ ஆகிறதே கஷ்டம். ஏன்னா டைம் இஸ் கோல்டன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நேரத்தை அநியாயத்துக்கு விரயமாக்குறார் அவர். ஒரு கட்சி தலைவராக சுத்தமாக செயல்பாடு இல்லை.
இந்த நேரம் என்ன தெரியுங்களா காட்சி வந்திருக்கணும் ஊடகத்தில், தாவேக தலைமை கழகத்தில் தொண்டர்கள் குவிகிறாங்க, விஜய் அவர்கள் பார்க்குறாங்க, நேர்காணல். இன்னொன்று மறைமுகமான ஒரு உண்மை என்னென்னா, டிஎம்கேலையும் ஏடிஎம்கேலையும் அவங்க வேட்பாளர் அவங்களுக்கு தெரியும்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த இடத்துல இவர் தான் நான் நிறுத்த போகிறேன்னு தெரியும். ஏன்னா அவர் தான் முடிவு பண்ணுறாரு யார் எங்கே நிற்கணும்னு. அவங்கக்கிட்ட சூசகமாக சொல்லிட்டார், போய் வேலையை பாருங்க. அதே மாதிரி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் யார் யார் எங்கெங்கே வேட்பாளர்னு கிட்டத்தட்ட அவங்க நிற்க போகிற தொகுதி அவங்களுக்கு தெரியும்ல. அதில் ஒரு 70% நீங்கள் தான் வேட்பாளர்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு அறிக்கை மாதிரியே ஒன்று விட்டுருக்காரு. யாருன்னா வேலை பார்க்காம உள்ளடி வேலை பார்த்து கட்சி தோத்துது தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு. எனக்கு அவருக்கு பிடிக்கல, இவரு பிடிக்கல, அவருக்கு சீட்டு குத்திங்க, எதுக்கு கை சின்னத்துக்கு குத்திங்க என் தொகுதியை கேட்பாங்க. என்னோட ஓட்டு கேட்க வந்தாயா, என்னோட கட்சி பணி ஆற்றினாயா, போஸ்டர் ஒட்டினாயா, இல்லை மக்களுக்கு காசு கொடுத்தாயா, இல்லை வாக்காளர்களுக்கு எதனா வாக்குறுதி உன்னால் குடிக்க முடியுமா, எதுவுமே பண்ணாமல் எதுக்குப்பா நீ என் தொகுதி நீ அப்படின்றது ஒவ்வொரு திமுககாரங்களும் கோவம் வரும். அதே கோவம் அதிமுக கூட்டணிக்கு நிறைய சீட்டு கொடுத்தா வரும். இல்லை ஒரு சில சீட்டில் நான் ஆசைப்பட்றேன் அந்த தொகுதியை தூக்கி எடப்பாடி பழனிசாமி இன்னொருத்தர் கொடுத்துட்டாருன்னா கோவம் வரும் கட்சிக்காரங்க. அதெல்லாம் சரி செய்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இவர் இப்போ தான் சாரு 60 தொகுதிக்கு முச்சுக்கிறாரு. 234 60 போயிடுச்சா, இன்னும் இத்தனை இருக்குது. ஆமாம், இது நேர்காணல் முச்சு ஃபார்ம் வாங்கி அவங்க பணத்தை செலவு பண்ண முடியுமா இல்லையா அதெல்லாம் கேட்டு தெரியலங்க. நம்ம சொன்னோன்னா ஏதோ என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் ஒரு கிளாஸில் இருக்கீங்க, ஒரு 5-6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ப்ராக்டிகல்ஸ் நடக்குது, ஹோம்ஒர்க் பண்ணணும், அசைன்மெண்ட்டு பண்ணணும். புக் எத்தணுன்னா எப்போ எத்தனை வந்தாலும் அந்த புக்கு இப்படி காட்டுறது, அது பார்த்தா காலியாக வரும். என்ன பண்ண உங்கள் விஜய் உயிர் என்ன வர இதான் இதே தானேப்பா எழுதி நிற்கிற, திருப்பி டெய்லி இதே தான் எழுதுவி. ஆமாங்க, கடைசி வரலாம் இதே தான் எழுதுவோம். என்னப்பா மற்றதெல்லாம் பக்கத்து ரெக்கார்டு புக்கை பார்த்தா அவர் ஏதோ எழுதிக்கிறாரு, பிளான்ட் பயாலஜி, மாலிகுலர் செல்லு. அடுத்தது பார்த்தா ஏதோ ஹிஸ்ட்ரி எழுதிக்கிறாப்புல, ஒருத்தர் ஜாகிரபி. அவங்க புக்கிலலாம் எழுதினே வராங்க, யார் வேட்பாளர், கூட்டணி யார், செலவு எவ்வளோ, எந்த சின்னம் போட்டியிடணும், தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மனு கொடுக்கணும், நாம் எல்லா வேலை நடக்குது. இங்கே எதுவுமே நடக்கலை. இதை நம்ம சொல்லி அம்பலப்படுத்தினா சர்வே பார்க்கலையா, என்னப்பா சர்வேல அவர் தான் பெரிய கட்சி. நான் தான் சொல்லினே இருக்கிறேனே, அந்த சர்வே ஃபஸ்ட் வாட்டி வந்தப்பவே எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. இந்த சர்வே தேர்தல் நெருங்குற வரலும், தேர்தல் முடிகிற வரலும் இந்த சர்வே முடியாது. இப்போ பையன் ஆதவர்ஜுனா எடுத்துக்கோ, அவரால் விஜய் சாரை தொகுதியாக போய் பிரச்சாரம் பண்ண வைக்க முடியுமா? முடியாது. ஆனா அவர் நான் தேர்தல் தேதி அறிவிச்சுட்டா நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம்னு சொல்லுவார், செய்ய மாட்டார். நான் இப்போ நான் சொல்கிற வார்த்தைக்கு நான் தான் கேரண்டி. விஜய் 234 தொகுதி போக மாட்டார். அவரோட சட்டமன்ற தொகுதியிலையுமே வார்டாக, இப்போ உதாரணத்துக்கு பெரம்பூரில் நிற்கிறாருன்னா 6 வார்டு வரும். எல்லாமே 6 வார்டுலேருந்து 8 வார்டு வரும் வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டாக. ஒரு வார்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி தேதியில் 40,000 வார்டு வரும் சிட்டினா. 6×4 2,40,000 ஓட்டு கிட்டத்தட்ட கவர் ஆகும். சின்ன தொகுதியாக இருந்தால் வார்டுக்கு 30,000 தொகுதி வரும். அப்போ 1,80,000 ஓட்டு வரும். இதெல்லாம் ஒரு கணக்கு. இப்போ இவர் எம்எல்ஏ நிற்கிறாருன்னா வார்டாக போகணும். வார்டு 31, 32வது வார்டு, 34வது வார்டு, 35 அந்த மாதிரி போகணும். இவர் போவாரா அப்படின்னா டவுட்டு. பாசிபிள். அப்போ என்ன பண்ணலாம், சர்வே கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க, டூல் கிட், ப்ரெஸ்ஸோட டூல் கிட் சொல்லி கிளப்பி விடுங்க. இப்படி இன்னும் சத்தம் பத்தலை, இன்னும் இதே தான் பண்ண போகிறாங்க, இதை தான் பண்ணின்னு இருக்கிறாங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்காக போவாரா இல்லை பனையூர் வர சொல்லுவாராங்கிற? இல்லை அதெல்லாம் போய் தானே. நீங்கள் என்னங்க, அது வேட்புமனு தாக்கல் போகலன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அந்த ஃபைலை கீச்சு கையில் கொடுத்துருவாங்க. இப்போப்பா நீங்களாம் நிற்கவே வேணாம் போயிரு அப்படின்வாங்க. இல்லைங்க இவ்வளோ பேர் ஆள் நாங்கள் வைப்பு பண்ணணும், சாங்கு போடணும், எங்களை நம்பி தாங்க தமிழ்நாடு ஃப்யூச்சர். நல்லா இல்லை, ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரில, எப்படி வரணும்னு கூட தெரில. ஃபஸ்ட்டு 3 நாள் லீவு, அதையாச்சும் அவருக்கு தெரியுமான்னு தெரில. ஆமாம், நிறைய நாள் நிறுத்தி வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு பொறுமையாக இப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கிறாரு. வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும் 1, அப்புறம் அறிவிக்கணும் 2, அறிவிச்சோன்னு ஒரு சில பிரச்சனைகள் லோக்கலில் வரும், அதை சரி செய்யணும் 3, அதுக்கப்புறம் அவங்க போய் நாமினேஷன் ஃபைல் பண்ணணும், அப்புறம் அந்த நாமினேஷன் அக்செப்ட் ஆகணும். இதெல்லாம் மற்ற கட்சிகளுக்கு கலந்து தெரிஞ்ச விஷயம். அந்த கட்சியில் எல்லாம் புதுசு, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, புதுசு. ஒரு புதுசாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம். நீங்கள் நான் என்ன சொன்னேன்னா, போன மாதமே இந்த தேர்தலாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் ஒரு 100 தொகுதியில் வேட்பாளர் அறிவிச்சுட்டு இருந்தாருன்னா பிரச்சனை இல்லையே. அந்த 100 தொகுதியில் வேலை நடக்கும்ல. நீங்களும் உழைக்க மாட்டேன்றீங்க, உழைக்கிறவனையும் உழைக்க விட மாட்டேன்றீங்க. உழைப்புனா என்னென்ன தெரியல சார். படத்தில் காட்சி நல்லா வரேன்னா
கட் பண்ணிட்டு கேமராவை திருப்பி இன்னொரு டேக் போய் எடுக்கலாம். எத்தனை டேக் வேணால் எடுக்கலாம். தேர்தலில் அத்தனை டேக்லாம் எடுக்க முடியாது. ஒன்று ஜெயிக்கிறோம் இல்லை தோக்குறோம், அவ்வளோதான். ஒரு ஓட்டில் தோத்தாலும் தோல்வி தான், ஒரு ஓட்டில் ஜெயித்தாலும் வெற்றி தான். அந்த நிதர்சனம் இருக்குல்ல. தேர்தல் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், அது ரக்கடாக இருக்கும் அப்படின்னா அவருக்கு புரியுறதில்ல. அது யார் அவருக்கு சொல்கிறது? ப்ராக்டிக்கலாக அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜாக செங்கோட்டையன் அவரோட பத்திரிகையாளர் சந்திப்பில் அவரோட முகத்தை பாருங்க, வாடி போய் இப்படி இருக்கிறாரு. ஏன்னா யதார்த்தமான அரசியல்வாதி. அவருக்கு ஆனால் அவரு சிபிஐலேருந்து ரொம்ப ஹாப்பியாக வர்றார். ஏன் அப்படின்னா அண்ணனை டல்லாக பார்க்கக்கூடாது. நீங்கள் அண்ணனை எப்போ டல்லாக பார்த்தோன்னா அந்த வீடியோ ஒன்று, ஸ்டாலின் சார் எது வந்தாலும் என்ன பழி வாங்குங்க சார். அவர் தான் பழி வாங்கலையே, அவர் தான் உங்களை ஜாலியாக விட்டுட்டுல இருக்கிறாரு. அவர் எங்கே பழி வாங்கினாரு? நீங்கள் தான் எல்லாரையும் பழி வாங்கினுக்கிறீங்க. போகிற இடத்துலலாம் ஜனங்களை சேர்த்து ஜனங்களை பாதிப்புக்குள்ளாகி யம தர்மராஜா வராருன்ற மாதிரி பேசிக்கிறாங்க வெளியில். இப்போ இந்த சிபிஐ விசாரணை போன டைமில் வந்து இந்த அலைன்ஸ் ரிலேட்டடான ஒரு பிஜேபி கூட அலைன்ஸுங்கிற ஒரு டாக்கை வச்சு ஒரு மாதிரி அந்த விஷயத்தை ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு எதுவும் பிளானா, இல்லை அமித்ஷாக்கே விபூதி அடிச்சிட்டாரா? அதை எப்படி இல்லை முயற்சி பண்ணுவார். விபூதி இல்லை, வைப்பு. அது பேர் மற்றவங்க தான் விபூதி, அவங்க பண்ணால் அதுக்கு பேர் வைப்பு. அமித்ஷாக்கும் வைப்பு பண்ணியிருப்பாங்க. என்னென்னா பவன் கிட்ட பேசணும் அப்படின்னா அவர் யோசனை நமக்கே தெரியல அப்படின்னு ரேஞ்சுக்கு. அப்புறமா வந்து உண்மையில தான் ஆசை இருக்கா அப்படின்னா அவங்க ஆசை யாரை விட்டுது? ஃபஸ்ட்டு சும்மா ஒரு செய்தி அமிச்சா போதும்ல. சரி இது ஏதோ சொல்கிறாப்புல, நடிகர் இருக்காரு நல்லா இருப்பாப்புல, பவன் கல்யாணம் விட பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாப்புலையா, அவங்க டான்ஸ் ஆடுறவங்க யார் வந்தாலும் நல்லாயிருக்கும் கூட்டணியில், அப்போ திமுக வீழ்த்துறது ஈஸியாக இருக்கும், அது என்னன்னு விசாரிக்கணுங்க. இப்போ இதெல்லாம் சிபிஐலேயும் யாருன்னா சொல்லுவாங்கள்ல. பார்த்து ரொம்ப ரொம்ப கோபமாக கேள்வி கேட்காதீங்க, புதுசாக பார்த்து கேள்வி கேளுங்க. ஜி பேசிகிட்டு இருக்காரா அப்படின்னும் போது இந்த கூட்டணி வருமா வராதா தெரில. இது நீங்கள் சிபிஐக்கு கொடுத்த அழுத்தமாக நான் எடுத்துக்கிட்டேன். நான் வரேன் சார் விசாரிங்க சார், நான் வரேன் சார் விசாரிங்க சார், இப்படி கூட பண்ணிடலாம்ல விஜய் சார். அரசியல்வாதிகள் எல்லாரையுமே சந்தேகப்படணும், அதுதான் பத்திரிகை தர்மம். இன்றைக்கி தேதியில் விஜய் அவர்கள் அரசியல்வாதி, அரசியல் பண்ணாமல் நடித்து கொண்டிருக்கிறார் என்பது என்னோட புரிதல். அவர் அரசியல் பண்ணியிருந்தா இந்த நேரம் யாருன்னா 2-3 பேர் கூட்டணிக்கு வந்திருப்பாங்க. அவர் அரசியல் பண்ணாமல் இந்த மாதிரி சுற்றின்னு சும்மா வைப்பு பண்ணின்னு இருக்கிறதுனால தான் யாரும் வரல. சிறிய கட்சியும் வரல, பெரிய கட்சியும் வரல. இப்போ சிபிஐ ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒரு மாதிரி பெரிய இந்த சக்ஸஸ் மீட் முடிச்சுட்டு வர மாதிரி கையை காட்டிட்டுலாம் வராரு. அது என்ன மாதிரி சிக்னலை தொண்டர்களுக்கு கொடுக்குறாரு, இல்லை சொசைட்டியாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? தொண்டர்கள் சோர்வு அடைந்துடக்கூடாது. தொண்டர்கள் சோர்வு அடைஞ்சால் நமக்கு வந்து ஆல்ரெடி தோல்வி உறுதி, அது ரொம்ப மோசமான தோல்வியாக போயிடக்கூடாதுனால நான் தைரியமாக இருக்கேன். சிபிஐ ஐநா யார் வந்தாலும் என்னை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு காட்டுற மாதிரி அது ஒரு சீன். படம் பார்த்த மாதிரியே இருக்கும். தொண்டர்களுக்கு அவ்வளோ போதும். அந்த 2 ஃபோட்டோ வச்சு அவங்க 2 ஃபோட்டோ வச்சு தொண்டர்கள் வந்து ஹாப்பிடுவாங்க. அவன் என்ன சொல்லுவான், எது எங்காலும் பயந்தாரா சிபிஐயில்? ஹலோ எப்படி கை காட்டுன்னு வந்தார் தெரியுமா அண்ணன், செம மாதம் பயங்கர வைப்பு இப்படி சொல்லி 4 நாள் பேசுவாங்க. இன்னைக்குன்னா அரசியல் பண்ணாருன்னா கருப்பு காரில் வெளில வரும்போது இதை இறக்கிட்டு கையை காட்டி கொடி அசைச்சு இப்படி பண்ணார். இதை புதுசாக கார் வாங்கினா அந்த வீட்டில் இருக்கிற குழந்தை பண்ணும், அந்த சன்சைடு இது பண்ணிட்டு இப்படி காற்றுல டாட்டா காமிஷன் போகிறது. அதை தான் இன்னைக்கு அரசியல் இன்னைக்கு என்ன திங்கக்கிழமை அரசியல் பண்ணிக்கிறார். அதாவது தேர்தல் அறிவித்த மறுநாள் என்ன அரசியல் பண்ணார் விஜய், இல்லை என்ன பண்ணார் தேர்தல் அறிவிக்கிற அன்னைக்கு அப்படின்னா கை காட்டினார். கார்லேருந்து எட்டி பார்த்து எல்லாரையும் பார்த்து கை காட்டினார். அவ்வளோதான் அரசியல் பங்களிப்பு, அவ்வளோதான். அதுக்கு முன்னால் என்ன பண்ணார், டெல்லியில் விசாரணை ஆனமுன்னு 7 மணி நேரம் இருந்தார். அதுக்கு முன்னால் என்ன பண்ணார், புறப்பட்டு டெல்லி போனார். அதுக்கு முன்னால் என்ன பண்ணார், டெல்லி போவது சம்பந்தமாக ஆலோசனை செய்தார். இப்போ விஜய் சைடில் வந்து கூட்டணி தொடர்பாக வதந்தி கலப்புனதை கடந்து இப்போ பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே வந்து விஜய் வந்தால் ஒரு பெட்டர் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் டோரில் தான் இருந்தாங்களா? அவங்க எல்லாருமே அதுக்கு ஒரு சிக்னல் கொடுத்த மாதிரியே இருந்தது அவங்க சைடு பேச்சுமே. சார் யாருமே வந்து உங்கள் கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா யாருமே வேணான்னு மாட்டாங்க. அடிப்படையில் நம்ம 2 பேர் சேர்ந்து இப்போ ஒரு கடைக்கு போகலாம், சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னா யாருமே வேணான்னு மாட்டாங்க. ஆனால் நீங்கள் தமாசுக்கு சொல்கிறீங்க, நேரத்தை விரயம் பண்ணுறீங்க, டைம் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சீரியஸானவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயாப்பா நீ 234 தொகுதியில் தனியாகவே நின்றுங்க போயிட்டு வா அப்படின்ற அந்த மனநிலையில் தான் இருப்பாங்க. இவருக்கு என்னன்னா யார் வந்து கதை சொன்னாலும் இவர் கேட்பார். ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டர் என்ன பண்ணுவாங்க, யார் வந்து கதை சொன்னாலும் அந்த படத்தில் நடிக்கிறாங்களோ நடிக்கலையோ ஃபஸ்ட்டு கதையை கேட்பாங்க. அது மாதிரி இவருக்கு அந்த கதை கேட்குற பழக்கம் இன்னும் போகல. யார் ஒரு கட்சிக்காரங்களோ ஒரு மீடியேட்டர் போய் கேட்டாலும் கதை கேட்குறான், சொல்லுங்கள், ஓ இந்த கதையில் எனக்கு இந்த கதாபாத்திரமா நல்லா இருக்குது, துணை முதல்வர் மறுக்கா சொல்லுங்கள், இது என்ன கதை, நான் இப்போ சொல்கிற பாருங்க கதை, நீங்கள் முதலமைச்சர், இந்த கதை அதை விட நல்லா இருக்குது, மறுக்கா சொல்லுங்கள். அப்புறம் இன்னொருத்தர் வருவார், சார் இந்த கதையில் உங்களுக்கு 3 சாய்ஸ் சார், நீங்கள் முதலமைச்சரும் ஆகலாம், துணை முதலமைச்சரும் ஆகலாம், எதிர்கட்சி தலைவரும் ஆகலாம்,
இந்த கதை அதை விட நல்லா இருக்கே, இப்படி கதை கேட்டுக்கிட்டே கூட்டணியை முடிவு பண்ணாமல், கூட்டணிக்கு யாரையும் சேர்க்காம, வேட்பாளரை அறிவிக்காம, இல்லை ஒரு நிலைப்பாடே எடுக்காமல் அரசியலில் அவர் பண்ணிட்டு இருக்காரு. சார், மக்களை போய் சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை அவருக்கு? சரி, இப்போ தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு அந்தந்த மாவட்ட தலைநகரில் தாவேக சார்பாக பெரம்பலூர் மாவட்ட கலெக்டர்கிட்ட மனு, கரூர் மாவட்ட கலெக்டர்கிட்ட மனு, சென்னை கலெக்டர்கிட்டோ இல்லை சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர்கிட்டயோ மனு. இப்போ நகரங்கள் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன் கமிஷனர் வந்து எலெக்ஷன் அத்தாரிட்டி, மாவட்ட தேர்தல் அதிகாரி. இதே கிராமம் சார்ந்த பகுதி பார்த்தீங்கன்னா கலெக்டர் தான் மாவட்ட தேர்தல் அதிகாரி. ஒரு சில இடத்துல கமிஷனர் வருவாங்க. கமிஷனர் போலீஸ் கமிஷனர் இல்லை, கார்ப்பரேஷன் கமிஷனர். எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, தாவிக்க தொண்டர்களை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியணுன்றதுக்கோசரம் சொல்கிறோம். அப்போது இங்கெல்லாம் போய் மனு கொடுத்து இத்தனாம் தேதி கூட்டம், இத்தனாம் தேதி எங்களுக்கு இவ்வளோ வண்டி பர்மிஷன் வேணும், நாங்கள் வேட்புமனு தாக்கலுக்கு இந்தந்த வாகனம்லாம் பயன்படுத்த போகிறோம்னா ரெடி பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்குது, பேப்பர் ஒர்க்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் நான் சொல்லிட்டா அவள் தான் நம்ம வேட்பாளர், அதுக்கப்புறம் அப்படியே போய் ஜனங்களை பார்த்து கேட்க அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. அதில் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேப்பர் ஒர்க் இருக்குது. இனிமேல் டிஎம்கே மேலேயும் பழி போட முடியாது, அனுமதி கொடுக்கலன்ட்டு. போடுவாங்க. தேர்தல் ஆணையம் பாஜகவோட கூப்பிட்டு, நாங்கள் கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க, நாங்கள் போகல, அதனால எங்களை இப்படி பண்ணுறாங்க. சார், ஒன்று உண்மை, அவங்க வெளியில் வந்து மக்களை பார்க்க மாட்டாங்க. மக்கள் பிரச்சனையை தெருவாவோ கிராமோ போய் புரிஞ்சு அறிஞ்சு பேச மாட்டாங்க. இதை மறைக்கிறதுக்கு திமுகன்னுவாங்க, தேர்தல் ஆணையம்னுவாங்க, பாஜகன்னுவாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு பேர் சொல்லுவோம். ஓகே, காரணம் தேவை. தாவாக்க ஏன் அரசியல் நிலைப்பாடோ அரசியல் செயலோ இல்லை அரசியலில் ஒரு அவங்களோட ஈடுபடுத்திக்கல, வேலை செய்யலைன்னு கேட்டிங்கன்னா காரணம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்க காரணம் சொல்ல போகிறது தான் உண்மை. அது தேர்தல் ஆணையத்தை கூட சொல்லிட்டு போகலாம், என்ன இருக்குது. யார் மேலேயோ பழிய போட்டு போயிடணும். கரூர் 40 பேர் செத்தாங்க, அது அவரு. சரிப்பா, அங்கேருந்து ஏன்பா ஓடி போனால் இவரு? ஏன்பா 1.5 கோடி ரூபா பணம் கட்ட மாட்டா அவரு? ஏன்பா கார் வாங்கினே வெளில சொன்னால் இதை இவரு? ஏன்பா ஊட்டம்மாவோட ஒழுங்காக வாழ மாட்டேன்னா அதை இவங்க, இந்தம்மா கூட. சரி, அந்தம்மா கூட ஏன்பா போய் சொல்கிறேன்னா அது ஏன் இஷ்டம். இப்படியே அவங்க இவங்க அவரு இவரு இதுதான் நடக்க போகுது. இவராக எதுவும் பண்ண மாட்டார். செங்கோட்டையன் சொன்னார் இல்லையா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து நிறைய பேர் வரப்போகிறாங்க, ஒரு பெரிய மாற்றம். ஆதவர்ஜுன சொன்னார், திமுகவில் அமைச்சர்களே வரப்போகிறாங்க. அசோகாவுக்கு ஓரளவுக்கு அரசியல் புரியும், ஏன்னா பத்திரிகையாளராக சகோதரி வந்து இவங்களெல்லாம் பார்க்குறாங்கல்ல, தங்கச்சிக்கு தெரிஞ்சு போச்சு. வாட் ஆர் யூ சேயிங்? சீரியஸ்லி? எஸ், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. பிளாஸ்ட் இதுதான் பண்ணல ஆதவ். யாரும் வந்த மாதிரி தெரில, வரா மாதிரி சமிக்கையும் இல்லை. அப்போது சும்மா உங்கள் கட்சி நீரோட்டமாக காட்டிக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு பேசுபொருளாக இருக்கிறதுக்கும் தொண்டர்களையும் பொதுமக்களையும் மூளை செலவை செய்கிற வேலையை தானே நீங்கள் பண்ணுறீங்க. களத்துக்கே போகாமல், களத்துக்கு போகிற எண்ணமும் இல்லை, ஆனால் மூளை செலவை. விஜய் வந்துடுவார், விஜய் வென்றுவார், விஜய் உட்காந்துருவார், இதையே தான் பண்ணிகிட்டு இருக்கோம் பொழுது. இதனால் களத்துக்கு போய் வேலை செய்கிற கட்சிகளுக்கு அந்த ஊடக வெளிச்சம் கிடைக்கல. இதனால் அதிகமாக பாதிக்கப்படுறது அதிமுக. திமுக ஆட்சியில் இருந்தது, நிறைய விளம்பரம்லாம் கொடுத்தாங்க, பண்ண முடிஞ்சது. அதிமுக ஆட்சியில் இல்லை. அப்போ அதிமுக கிடைக்க வேண்டிய ஊடக வெளிச்சத்தையும் அதிமுக கிடைக்க வேண்டிய பேசுபொருளையும் அறுவடை செய்தது விஜய். விஜய்க்கு கிடைக்க வேண்டிய அந்த வாக்குகளோ எதுவோ அதை வந்து அதிமுக அறுவடை செய்யும். இவர் சொல்கிறார்ல, நான் தான் மாற்று திமுகக்குன்னு, களத்தில் யார் மாற்றோ அவங்களுக்கு தான் ஓட்டு வரும். அந்த விஷயத்தில் இட்ஸ் அ கண்டெஸ்ட் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. விஜய் அண்ணா ஒன்று சொல்கிறாரு, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று திமுக, ஒன்று தாவேகா. நம்ம கிட்டத்தட்ட நானே ஒரு 50 பேட்டியில் இது சொல்லியிருப்பேன். 2 பேருக்குள்ளே தான் போட்டி, ஒன்று திமுக, ஒன்று அதிமுக. இல்லை, இப்போ 2 பேருக்கு மத்தியில் தான் போட்டி, ஏடிஎம்கே டிஎம்கேன்னு சொல்கிறீங்க. இதில் இப்போ ஏடிஎம்கே வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு தனியார் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஜேர்னலிஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, உங்களை 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லி பிராண்ட் பண்ணுறாங்களா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, டிஎம்கே கூட தான் ஒரு தொடர் தோல்வியில் இருந்துச்சு, 2011 21 வரை ஆட்சியிலே இல்லைன்ட்டு அந்த விஷயத்த கம்பேர் பண்ணுறாரு. அது கரெக்டான கம்பேரிசனா, இல்லை அவர் எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு வீக் சோனில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் செல்ஃப் ரியலைஸ் பண்ணாமல் இருக்கிறாரா, கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாரா? அவர் தோத்தது உண்மை, அது ஃபேக்ட். பாராளுமன்ற தேர்தல் தோத்தார், உள்ளாட்சி தேர்தல் தோத்தார், சட்டமன்ற தேர்தல் தோத்தார். உள்ளாட்சியில் நிறைய இடத்துல அதிமுக தோக்குன்ற அந்த உண்மையே அவருக்கு தெரியும். ஏன்னா அவரே கட்சிக்காரங்க கிட்ட நிறைய நேரத்தில் இது வராது அப்படின்ற மாதிரி. சரிங்க, அவர் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் மேன். அதாவது இல்லாததை ஏடா கூடமாக பேசுறது, நுனி நாக்கில் இருந்து அதை கலந்து அடிக்கிறது, அதெல்லாம் கிடையாது.
உங்களை 8 தோல்வி எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வின்னு சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டு உள்வாங்கி பதில் சொல்கிற ஃபஸ்ட்டு அந்த பக்குவம் இருக்குது, அந்த அரசியல் புரிதல் இருக்குது. சொன்ன உடனே நீங்கள் யார், ஜெயா டிவியா, நீங்கள் யார், சன் டிவியா, நீங்கள் அந்த டிவியா, உங்கள் ஓனர் யார் தெரியும், அப்படியா ரியாக்ட் பண்ணார்? இல்லை. பத்திரிகைக்காரி யாருன்னு தெரியாது, என்ன நிறுவனம் தெரியாது, திமுக ஆதரவா இல்லை தாவேக்காலேருந்து அனுப்பிச்சி விட்டாங்களா இல்லை பத்திரிகையாளரே இல்லையே தெரியாது. பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, அது எதிர்கொள்ளணும் ஒரு அரசியல் ஆளுமே அந்த பக்கம் இருக்குது முதல்ல. ரெண்டாவது கண்ட்ரோல் பண்ணிட்டு திமுகவும் தோத்தாங்க, அதுவும் உண்மை தானே. இப்போ இவர் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத வருடங்கள்னு பார்த்தா எத்தனை? இந்த 5 இயர்ஸ் தான், 5 வருஷம். திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத எத்தனை வருஷம்? அவங்க 10 இயர்ஸ். அப்போ வருஷம் டு வருஷம் கணக்கு போனால் அது ஜாஸ்தியாக இருக்குது. என்னன்னா அங்கே யாரும் எண்ணலை, எத்தனை இடைத்தேர்தல் தோத்தாங்க, எத்தனை உள்ளாட்சி தேர்தல் தோத்தாங்க, எத்தனை என்ன ஆச்சுன்றது எண்ணலை. பாராளுமன்ற தேர்தலில் அவங்க ஒரு வாட்டி ஜெயிச்சாங்க. அதில் அதெல்லாம் பண்ணுறாங்க, அந்த 10 வருஷத்தில் அதை எடுத்துக்கிறாங்க, அதை எடுத்துட்டு இதை போடும்போது அந்த நம்பர் வரல இவங்களுக்கு. 2016 வந்து டிஎம்கே ஒரு நல்ல ஹிட்டு தானே, வெற்றி தானே இருந்துச்சு. ஸோ ஏன்னா 2011 வந்து அவங்க வந்து எதிர்கட்சியாகவே இல்லாமல் டிஎம்டிகே 2வது வந்தது. ஸோ இந்த இதில் அவங்க வந்து நாங்கள் தான் எதிர்கட்சி. அதாவது டிஎம்கேக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து போகிறதுன்றதே மோசம் இல்லை. இன்னைக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பேசக்கூடிய பத்திரிகையாளர்களே அந்த கேள்வியை பேசுறதே கிடையாது. எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட இல்லாமல் வந்து திமுக போனதும் நடந்திருக்குல்ல இந்த ஊரில், அதை பேசுறது கிடையாது சார். இதே மாதிரி அந்த கேள்வியை நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, அவர் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. யாருன்னா கூட்டணிக்கு வரானா, இல்லை எங்கள் கட்சிக்காரங்க இருக்காங்க, எங்கள் கட்சி இருக்குது, நாங்களே வேட்பாளர் போட்டு நாங்களே நின்றுக்கிறோம். சிறிய கட்சிகள் ஒரு சிலதெல்லாம் அதிருப்தியில் இருக்கிற மாதிரி இப்போ தகவல் வருதுங்க, தாவேகா உட்பட. அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஏன்னா டிவிகேவை எலெக்ஷனை சேர்த்துக்கிற மாதிரி யாரும் இல்லை. விஜய் தலைமையில் இருக்கிற டிவிகேக்கு என்ட்ரி இல்லை. உப்புக்கு சப்பானியா இவர் அண்ணன் வேல்முருகன் தலைமையில் இருக்கிற டிவிகேக்கு தான் என்ட்ரி இருக்குது. ஓகேங்களா? அப்போ அது ஒரு பேசு பொருளாக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு ஆள் இருக்குது, நான் பார்த்துக்குவேன் கொள்கிறேன்றாப்புல. அது கான்ஃபிடென்ஸாக ஓவர் கான்ஃபிடென்ட்டாக எனக்குமே அந்த சந்தேகம் இருக்குது. சம்டைம்ஸ் அதை பார்க்கும்போது என்ன தைரியத்தில் இந்த மாதிரிலாம் இவர் பேசிகிட்டு இருக்காரு, என்ன ஆள் இருக்கா, அது ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி தானே அது. அந்த சைடு முதல்வர் பார்த்தா 0.5% ஓட்டை கூட விடமாட்டேன்றாரு. இன்றைக்கி வந்து மாவட்ட சட்டம் தொலைச்சிருவேன், பிச்சிருவேன், பார்த்துக்கங்க, தோத்திங்க அவ்வளோதான், கைக்கு குத்தேன், நான் விசில் அந்த சின்னத்துக்கு கொடுத்தேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. வின்னிங் தான் முக்கியம். இந்த சீனியர் ஜூனியர்லாம் சொல்ல மாட்டேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி சரி சீனியர் ஜூனியர், இந்த ஸ்கூல்லலாம் வாத்தியார் ஒன்று சொன்னால் ஸ்டூடெண்ட் ஒன்று, சரி சீனியர்லாம் இல்லைன்றீங்களா, செந்தில் பாலாஜி சீனியரா ஜூனியரா கேட்பாங்களா இல்லையா? சரி ஓபிஎஸ் சீனியரா ஜூனியரா, சீனியாரிட்டி பிரகாரம் தான் நடக்குதுன்னா அப்போ கம்ப ராமகிருஷ்ணன் எப்பயும் அங்கே அமைச்சராக இருக்கணும்ல, ஏன் ஆகல? அதெல்லாம் அந்த நேரத்தில் அப்படி சொல்கிறது, அதாச்சும் அட்லீஸ்ட் அந்த கட்சியில் பண்ணுறாங்க. தாவேகெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதிமுக பொறுத்தவரை என்னென்னா, இது பெரிய கட்சி, இது வந்து மக்கள் வந்து இதை வந்து பார்ப்பாங்க, இதுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவர் எடப்பாடி பழனிசாமி நம்புகிறேன். ஓகே, நான் வந்து நடிகர், நான் வந்து பெரிய பலசாலி அப்படிலாம் இல்லை, இந்த கட்சிக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போடுவாங்க. கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது, எங்கள் சின்னத்துக்கு ஒரு கரிஷ்மா இருக்குது. இப்போ அதாவது இப்போ எந்த லெவலில் வந்திருக்குன்னா, அதிமுக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சினா அவங்க ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, எங்கள் கட்சிக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருப்போம், நாங்கள் ஓட்டு வாங்குவோம், நாங்கள் பண்ணுவோன்னு, அந்த நிலைமைக்கு வந்திருக்கு அதிமுக. ஒரு பெரிய பிரம்மாண்ட தலைவர், ஒரு பெரிய பேச்சாற்றல், அம்மையார் ஜெயலலிதா மாதிரி ஒரு வசீகரம், இல்லை எம்ஜிஆர் மாதிரி ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடரு, எங்கள் கட்சிக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது, இது பொதுமக்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம், அதாவது எங்கள் கட்சியில் யார் வேணால் பெரிய ஆள் ஆகலாம், யார் வேணால் அமைச்சர் ஆகலாம், யார் வேணால், அப்படி ஒரு சிந்தனையில் அந்த கட்சியை அவர் எடுத்துன்னு போகிறார். அது கான்ஃபிடென்ட்டாக ஓவர் கான்ஃபிடென்ட்டாக கண்டிப்பாக அந்த கேள்வி இருக்குது, நியாயமான கேள்வி. அதீத நம்பிக்கையில் இருக்கிறாரா இவர் தெரில, ரிசல்ட் தான் தெரியும். ஓகே, இப்போ பிஜேபி ஆனால் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்ற அந்த தெளிவு 100% இருக்குது, வெரி கிளாரிட்டி. ஓகே, எதை வச்சு நம்ம இந்த கிளாரிட்டின்னு சொல்கிறோன்னா, அதிமுகவுக்கு யாருமே வரல அப்படின்னு போகும்போது அன்புமணி ராமதாஸ் என்ட்ரி, பிரச்சனை இருக்குது, யாருக்கும் பிரச்சனை இருக்குது, அப்பாவுக்கும் மகனுக்கும் பெரியவருக்கும் சின்னவருக்கும் இருக்கும். நம்ம பெரியவர் கூட போனோமா சின்னவர் கூட போனோமான்ற அந்த கிளாரிட்டி, ரைட்டு. அமமுகவுக்கும் நமக்கும் பஞ்சாயத்து இருக்குது, ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கணுன்றாங்க, சசிகலா இருக்கணுன்றாங்க, இதில் இந்த 3 பேருமே இருக்கிறாங்க. இந்த 3 பேரில் யாரோட நம்ம சேரணும்? டிடிவி தினகரனோட தான் நம்ம போகணும். அப்போ பாஜக அந்த விஷயத்தை கையாளுதுன்னா அதில் விட்டு கொடுக்கணும், அவங்க டிடிவி தினகரனை பார்த்துக்குவோம், நம்ம கூட சேரணும். மேடையில் பார்த்தா பழகிறது கொள்வது பழகிட்டாங்க. கிட்டத்தட்ட பத்திரிகையாளர் சந்திப்பில்
டிடிவி தினகரன் யாருன்னா தொலைவில் வந்து பார்த்தா அது ஏதோ வந்து அண்ணன் தம்பி மாதிரி தான் உக்காந்துக்கிறாங்க 2 பேரும். ரொம்ப மெர்ஜராக தான் இருக்கிறாங்க. அப்போது அது கிளாரிட்டி, தெளிவு. தாவேக்கா அவங்க கூட வரும்போது இல்லை அது நீங்கள் தான் சொல்கிறீங்க, எனக்கு தெரியல, ஒத்தை கருத்து இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்தா அது நல்லது தானே, அது தெரியல, அப்படி கூட போகலாம். இல்லைங்க, அப்படி ஒன்று நடக்கலை, இல்லாத செய்தியை சொல்லாதீங்க, எனக்கு தெரிஞ்சு இல்லை. இவர் யார் எனக்குன்றது யார்? அங்கே அதிமுகவோட பொதுச் செயலாளர், அதிமுகவோட முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவோட முதலமைச்சர் வேட்பாளர், அவர் சொல்கிறார் எனக்கு தெரிஞ்சு இல்லை. எனக்கு தெரியாமல் யாருன்னா எதனா பண்ணாங்கன்னா இல்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் கட்சி சார்பாக இல்லை. அந்த நிலைப்பாடு அதுதான் கிளாரிட்டி. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, அது வெற்றி தோல்வின்றது அப்புறம். ஓபிஎஸ் என்னைக்குன்னா ஒரு முடிவு எடுத்தாரா? ஓபிஎஸ்ஸையும் நீங்கள் விஜய் சாரையும் சேர்த்தீங்கன்னா முடிவே எடுக்க மாட்டாங்க. இழுத்துக்கிட்டே காலத்தை இழுத்துக்கிட்டு இந்த ஸ்கூல் பசங்களாம் ரப்பர் குத்திங்கன்னா இந்த ரப்பரை கடிப்பாங்க, அப்புறம் தேய்ப்பாங்க, அப்புறம் ரப்பரை பிப்பாங்க. ஒரு ரப்பரை 2ஆ பிச்சுட்டு 2 ரப்பர் அப்படின்வாங்க. அப்புறம் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தா அதை பிச்சுட்டு 4 ரப்பர் அப்படின்பா. அது ஒரு கட்சி, ஒரு இயக்கம்னா அதை வச்சு என்ன பண்ணணும், அதை எப்படி செயலாக்கம் பண்ணணும், அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும். ஒரு 4 பேச்சாளர் 10 எங்க தேர்தல் நேரத்தில் சொந்த கட்சி பேச்சாளர்களை போய் விவாதத்துக்கு போகாத, பத்திரிகையாளரை சந்திக்காத, நீ யாருக்கிட்டையும் பேசாதன்னா என்னங்க குரங்கு பொம்மையா அவங்க இப்படி 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 வச்சுக்கிறதுக்கு? விஜய் சாரை விட நல்லா பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதாவதுங்க சொந்த தொண்டர்களை ஆசை காட்டி மோசம் செய்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. இன்னைக்கு தாவேக்கா தொண்டர்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கிறாங்க. வீட்டிலலாம் அவங்களால முட்டு கொடுக்க முடியல. அம்மா அப்பா கேட்குற கேள்விக்கெல்லாம் முன்னாடி ஒரு காலத்தில் பேசிகிட்டு இருந்தேன். இது நான் சொல்கிறது வந்து தாவேக்கா ஃபேன். இப்போ நம்மளும் போகும்போது நிறைய பேர் பார்க்குறாங்க, பழகினவங்க இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் தான் விஜய் சாருக்கு தான் இந்த வாட்டி ஓட்டு போட போகிறாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் விஜய் சார் ஒன்று சொன்னார் தெரியுமா? மை டியர் வாரியர்ஸ், மை டியர் நண்பா நண்பி, வீட்டில் அம்மா அக்கா தங்கச்சிக்கிட்டெல்லாம் சொல்லுங்கள், பாட்டிக்கிட்ட தாத்தா கிட்டலாம் பேசுங்க, அப்பா அம்மா கிட்ட கன்வின்ஸ்லாம் பண்ண முடியாது, அவங்க கரண்டியோடு இருக்கிறாங்க. கரண்டி அப்பா கிட்ட போனால் அப்பா கோவக்காரர் இருந்தால் இன்னும் மோசமாக போயிடும். ஃபஸ்ட்டு இவரை நல்ல அரசியல் பண்ண சொல்லுங்கள். ஒருத்தர் நல்ல அரசியல் பண்ணாதானே சார் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? போய் பேச ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு மோதிரம் இல்லை ஒரு வாட்ச் வாங்குகிறேன், இல்லை ஒரு கண்ணாடி வாங்குகிறேன், அந்த கடையில் அந்த பொருள் நல்லா இருந்தால் தான் நான் இன்னொருத்தர் சொல்லுவேன், ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஒரு பொருள் நல்லா தரமாக இருக்குது, நல்லா அரசியல் பேசுகிறாருப்பா, நல்லா அரசியல் பண்ணுறாருப்பா, மக்களை போய் பார்க்குறாருப்பா, மக்களோட இருக்கிறாருப்பா. ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வெறும் நடிகராக இருக்கும்போது ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போகிறவர் நாளைக்கு முதலமைச்சர் ஆனால் பொது விமானத்தில் போவாருன்னு சொல்ல முடியுமா? யாருக்கு டஃப் கொடுப்பாரு? ட்ரம்ப்புக்கும் மோடிஜிக்கும் டஃப் கொடுப்பாரு. ஐ எம் சீஃப் மினிஸ்டர் யார், வேர் இஸ் மை ப்ரைவேட் ஜெட் சார், நம்ம கவர்மெண்ட் செலவில் நம்மளே ஜெட்டு, அரசாங்கமே ஜெட்டு வாங்கி போகலாம் சார். ஓ இஸ் இட் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்படி தானே போவார் இவர். இப்போது நடிகராக இருக்கும்போது தனி விமானத்தில் போகிறாரு, தனியார் விடுதியில் தங்குறாரு, வாழ்க்கையை தனியாக வச்சுக்கிறவர். அப்பாவை சேர்க்கலை, அம்மாவை சேர்க்கலை, சொந்த குடும்பத்தை சேர்க்கலை, கட்சிக்காரங்களும் சேர்த்துக்குவார், முதலமைச்சர் ஆகிட்டா. ஏன்னா புனித கோட்டையில் யார் போனாலும் வாங்க நான் விஜய் நான் ஃபேனு, நாங்களாம் யார் தெரியுமா, எங்கள் உழைப்பில் தான் அவர் முதலமைச்சர்னா உங்களுக்கு தான் வெயிட்டிங்கு விஜயண்ணா அப்படின்னா இன்டர்காமில் ஃபோன் பண்ணி, சார் டிவிகேவோட ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு ரொம்ப உழைச்சாங்களாம், இவங்களாலேயே 50-60 ஓட்டு வாங்கி கொடுத்துக்குறாங்க, அதனால் விஜயண்ணாவை பார்க்கணுன்னு இருக்கனால முதலமைச்சர் ஃப்ரீயாக தான் இருக்கார், அவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க, அவங்கள உடனே அனுப்புங்க உள்ள. நான் பேசுகிறது யதார்த்தம். வண்டி வேகமாக போகும்போது ஒரு பொண்ணு நிற்குது, இல்லை ஒரு ஆள் நிற்கிறாங்க, டாட்டா காட்டும்போது இவரும் டாட்டா காட்டினாராம். அதை போட்டு என்ன மனசு சார் அந்த மனசு, எது டாட்டா காட்டினது சொல்லாத தொண்டனுக்கு வீட்டுக்கு போய் கழுத்தில் அந்த செயினை போட்ட எம்ஜிஆர் எங்க வெள்ளத்தில் பாதிப்பானப்போ முதலமைச்சர் அந்த பக்கமாக போகும்போது அங்கே தண்ணி தேங்குதுன்னு ஒன்று ரேஷன் கடைக்கு சொல்லாமல் போய் பூட்டின ரேஷன் பூட்டை உடைச்சி, அதாவது சாவி தேடுறாங்க கிடைக்கல, அங்கே இருக்கிறவங்க பூட்டை உடைச்சி உள்ளகிற நெல் மூட்டையை வயசு ஜாஸ்தி தூக்கி அரிசி மூட்டையை தூக்கி கொடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. சேத்துல எம்ஜிஆர் அவர்கள் நடந்து போகிற மாதிரி புகைப்படங்கள் இருக்குது. தொண்டர்கள் வந்து அந்த வயசானவங்க சொக்காலாம் சரி இருக்காது, கசங்கன முகம், கசங்கன சொக்கா அப்படி கட்டி பிடிச்சிருப்பாங்க. இவர் ஒரு ஃபோட்டோக்காக கூட ஒரு காமன் எதுக்கு அழுகு ஓட்டிக்காலோ எஸ்யூஸ்மி உச்சகட்ட நடிகரப்போ அதெல்லாம் பண்ண சொல்கிறீங்க? எம்ஜிஆர் அவர் வந்து ஃபஸ்ட்டு நடிகராக இருந்தார், அப்புறம் அரசியல்வாதியாக மாறினார், அதனால பண்ணார். நான் எப்பயுமே நடிச்சிக்கின்னு தான் இருப்பேன். இப்போ என்ன பண்ணுறாருன்னா இப்போ அரசியலில் நடிக்கிறார்.
அவருக்கு சார் அவருக்கு என்ன இழப்பு? இப்போ இந்த தேர்தலில் தோத்துட்டா அவருக்கு என்ன இழப்பு? ஒன்றும் கிடையாது. அவருக்கு தேவை நிறைய இருக்குது, இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தொண்டர்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு அப்படி இல்லை. சீட்டு வாங்கி நிற்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு 40 லட்சம் 50 லட்சம்லாம் அசால்ட்டாக செலவாகும். 50 லட்சத்தை தூக்கி பேங்க்கில் போட்டு உக்காந்துருந்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்கில் அது பாட்டிலும் வட்டி வரும். உழைக்க வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். இல்லை 50 லட்சத்தை நல்ல ஸ்டாக்கில் போட்டிங்கன்னா 7 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக அது 1 கோடி இல்லை 1.5 கோடி ஆகுறது உறுதி. நீங்கள் நல்ல ஸ்டாக்கில் போட்டிங்கன்னா உறுதி. இல்லைப்பா எனக்கு பேங்க்கும் போகல, நான் எதுவுமே பண்ணலப்பா, நான் போய் அந்த 50 லட்ச ரூபாய் தங்கம் வாங்கி வச்சுக்கிறேன் பத்திரமா, அது 2 மடங்கு ஆகுறது உறுதி. ஆனால் விஜய் சாரை நம்பி நீங்கள் சீட்டை வாங்கி தேர்தலில் செலவு பண்ணி நிற்கும் போது எது உறுதி எது உறுதி இல்லைன்றது இப்போ முன்கூட்டியே சொன்னால் அவங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் போயிடும். மே 4ஆம் தேதி இருப்பாங்க, அன்றைக்கி சம்பவம் இருக்குது. விஜய் என்னும் நான் அப்படிங்கிற ரேஞ்சில் ஹேஷ்டேக் வாட்டலான்னு மைண்ட் செட்டில் அன்றைக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள் ரிசல்ட் அன்னைக்கு எவ்வளோ ட்ரெண்ட், எவ்வளோ ட்வீட், எவ்வளோ அவரை திட்டி வருதுன்னு ஒண்டி பாருங்கள். எவ்வளோ பேர் சொன்னாங்க, அவங்களெல்லாம் திட்டணும் உனக்காக. எவ்வளோ பேர் கருத்தாக சொன்னாங்க, எவ்வளோ பேர் அறிவுரையாக சொன்னாங்க, எவ்வளோ பேர் யதார்த்தத்தை சொன்னாங்க, எவ்வளோ பேர் உங்களை பற்றியே பேசினாங்க. அதெல்லாம் பார்த்தா கூட இப்போ சரி பண்ணியிருக்கலாம். அரசியல் கேட்க மாட்டார். ஹாஸ்பிட்டல்ஸை ரெடி பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்றுங்க, ஒருவேளை அவரு காசு கொடுத்து பண்ணுற மாதிரினா பிரச்சனை கிடையாது. அவங்க தான் கேட்டிருக்காங்களாமே எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணுவீங்கன்னு. எல்லாத்தையும் விட்டு வந்தாலும் இதையும் விட வேண்டியதானே காசை. அது ஒன்று ஏன் தொண்டர்கள்கிட்ட கேட்குறீங்க? தொண்டர்கள்கிட்ட நிறைய சம்பாரிச்சிங்கல்ல, தொண்டர்களுக்கு சீட்டு கொடுத்து செலவு பண்ணி ஜெயிக்க வைக்க வேண்டியதானே. ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் தொண்டர்கள் நிர்வாகிகள்டேருந்து எக்ஸ்ட்ரீம் அப்ரோச்சபிள் ஃபெலோவாகவே தான் ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆமாம், ஃபெலோஷிப் படிக்கிறவங்க ஃபெலோ அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் எம்ஆர் ராதா படம்லாம் பார்த்தீங்களா, அந்த ஃபெலோ வர சொல்லு, துரை கூப்பிட்டார் சொல்லு, துரை சாரி ஒரு அப்படி தான் இருப்பார். ஓகே, ஒரு எலீட்டாக தான் இருப்பார். அவர் எலீட்டு தான் அவர். சார் ஐயா எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து ஒரு நல்ல டைரக்டரு, வெற்றி படங்களை கொடுத்தவர், அவரோட மகன். ஆனால் இவர் உழைச்சி கஷ்டப்பட்டு தான் மேலே வர்றார். யார்? விஜய் சார். எல்லாம் டான்ஸ் ஆடுவார், கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தெல்லாம் அவர் துறையில் அவர் கஷ்டப்பட்டார். அதே கஷ்டத்தை அவர் இன்றைக்கி அரசியலில் பண்ணுறாருன்னு யாருன்னா சொல்லட்டும். அப்போ நான் பேசின கருத்தெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். படத்தில் அவர் வந்து நிறைய நேரத்தில் ரிஹர்சல் பண்ணுவார், டான்ஸை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அதுவும் நடிகை கூட டான்ஸ் ஆடுற மாதிரினா பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். அவர் படம்லாம் பாருங்கள், எல்லா நடிகை கூட பாருங்கள், நடிகை அசர்ற மாதிரி ஒரு நடனம் ஆடிருப்பார். கடைசியாக ஆடின ஜிமிக்கி கமல் கூட போய் படம் பாருங்கள், சூப்பராக ஆடிருப்பார் டான்ஸ். இது ஏன் எனக்கு இவ்வளோ நல்லா தெரியுது அரசியல் பேசுகிறேன்னா, நானும் விஜய் சார் ஃபேன். அதெல்லாம் அவ்வளோ எனக்கு என்னன்னா, ஜிமிக்கி கமல் பாட்டுக்கு அவ்வளோ நல்லா டான்ஸ் ஆட முடியுது. அப்படி போடு பாட்டுக்கு அவ்வளோ நல்லா இடுப்பு வளைப்பெல்லாம் ஆட்டி டான்ஸ் ஆடி தருது. ஆனால் தெருவாக போய் ஓட்டு கேட்கணும் வாங்கன்னா வரமாட்டேன்றீங்க. அப்போது முரணாக இருக்குல்ல. அந்த துறையில் கஷ்டப்படுறீங்க. ஒரே ஒரு அது பேர் என்னது, தனமா, அந்த இந்த படத்தில் பிரகாஷ்ராஜ் கூட நடிச்சிருப்பாங்க, தனலட்சுமி. தனலட்சுமி கோசரம் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. ஆனால் இங்கே அன்றாடம் தங்கச்சிமார்கள் பாலியல் சீண்டலுக்கு கஷ்டப்படுறாங்க. கனிமொழி அவர்கள்லாம் வேலை வெட்டி இல்லாமலாங்கிறாங்க. வளாத்தி குளத்தில் பிரச்சனை ஒன்று போய் நிற்கிறாங்க. யார் கனிமொழி அவர்கள்? யார்? எம்பி அந்த தொகுதிக்கு முதலமைச்சரோட மகள், முன்னாள் முதலமைச்சரோட மகள். அவங்க அப்பாவும் பெரிய அரசியல்வாதி தான். அவங்க பிறந்து வளர்ந்த போதே அவர் ஸ்டார் ஆகிட்டார், நிறைய வாட்டி சிஎம் ஆனவர். அந்த சூழ்நிலை தான் வளர்ந்தாங்க. போய் தொகுதியில் போய் இந்த பிரச்சனையை சரி செய்யலை, பார்க்கலான்னா சிக்கலாக போயிடும். கனிமொழி காசு இல்லையா, ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்க முடியாது அவங்களால, இல்லை ஆள் இல்லையா, வசதி இல்லையா, என்ன இல்லை, மக்கள் கோவப்பட்டுருவாங்க. அதை சரி செய்யணுன்ற அந்த அரசியல் புரிதல் இருக்கிறதுனால வெளாத்தி குளத்தில் போய் நிற்கிறாங்க. போய் நின்ன உடனே என்ன கேள்வி வருது? நிர்பயா கேஸுக்கெல்லாம் அவ்வளோ பேசினீங்களே, பொள்ளாச்சி கேஸுக்கு அவ்வளோ பேசினீங்களே, இதை ஒண்டி அவ்வளோவா பேச மாட்டேன்றீங்களே, அங்கே இருக்கிறவங்க கேள்வி கோவப்படுறாங்க. ஆனால் அங்கே அந்த அரசியல் ஆளுமை அதை சரி செய்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. மக்களோட கோவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை சாந்தப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. அதுதான் ஒரு அரசியல் ஆளுமை. இவர் என்ன பண்ணார்? ஏன் அங்கே அந்த பாலியல் சீண்டலுக்கு அந்த குழந்தை சின்ன பெண்ணமாச்சு, அது நம்ம தங்கச்சி இல்லையா, அது நம்ம வீட்டு குழந்தை இல்லையா? உங்களோட நோக்கம் என்ன? திமுகவை எதிர்க்கிறது. அதிமுக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சுக்குதா? நீங்கள் என்ன சார் பண்ணியிருக்கீங்க? லீவ் விட்டுக்கிறீங்க. ஆனால் ஓட்டு வண்டி அதிமுக போடக்கூடாது, உங்களுக்கு போடணும். திமுக எதிர்ப்புனா நீங்கள் தான் பண்ணுறீங்க, உங்களுக்கு போடணும். இதை மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க. அவருக்கு நினைக்கிறாங்க படத்தில் நல்லவராக நடிச்சிருக்கோம், அதனாலே
வெறுமனே ஸ்க்ரீன் இமேஜுக்கு மட்டுமே ஓட்டு விழுந்துரும் நம்பி அவ்வளோதான் அது பண்ணுறேன். மானிட்டைசேஷன் கேட்டிங்க, 18% ஜிஎஸ்டி, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு தொழிலாளி பிரச்சனை, சாம்சங் தொழிலாளி பிரச்சனை, பரந்தூர் பிரச்சனை, மேல்மா பிரச்சனை, உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, டெய்லி ஒரு நிர்பயாவா அப்படின்ற அந்த பாலியல் சீண்டல் பிரச்சனை, உங்களுக்கு மாநில சுயாட்சி சம்பந்தமான பிரச்சனை, டேம் செக்யூரிட்டி பில்லு, அதுக்கப்புறம் இந்த கரண்ட்டு பிரச்சனைகள், அந்த யூனிட்டு மாதத்துக்கு இதெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு 20 மார்க் கட்டுரை மாதிரி எழுதிடுவார் விஜய் சார். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா போதும். உடன்குடியில் என்ன உங்களுக்கு தெரியும், நாட்டில் விவசாயிகள் பிரச்சனை என்னென்னா பேனா எழுத்து ஏத ஆரம்பித்தான்னா 2000 மார்க் எழுதிடுவார். விவசாயிகள் பிரச்சனை அப்படின்னீங்கன்னாவே போதும். விஜய் சார் எழுத ஆரம்பித்தார்னா விவசாயிகள் நாட்டின் உயிர் கண்ணு அப்படி இப்படிலாம் முதல்ல எழுதிட்டு போயினே இருப்பார். அவ்வளோ நாணம். நீங்களும் நான் ஒரு பேட்டியில் அவர் ஏன் பேட்டி கொடுக்க மாட்டேன்றான்னு நினைக்கிறீங்க? அவர் அறிவுக்கு இந்த பேட்டி பத்தாதுன்னா இப்போ சொன்னீங்க பாரு. இப்போ என்னால் எவ்வளோ நேரம் பேச முடியும் உங்ககிட்ட? நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் 30 நிமிஷம் இல்லை ஒரு 50 நிமிஷம் பேச முடியும். அவ்வளோதான் எனக்கு. நான் அதுக்கு படிக்கணும், 4 பேர்கிட்ட கேட்கணும், தகவல் தெரிஞ்சுக்கணும், கடைசியாக என்ன நடந்தது, முன்னாடி பேசினதை திருப்பி பேசக்கூடாது, இவ்வளோ இருக்குது. இப்போ நமக்கு வந்து இவ்வளோ தான் நாணம். அதனால் நம்ம அவ்வளோ பேசுகிறோம். அவருக்கு நாணம் இவ்வளோ. அதனால் அவர் பேட்டி கொடுக்குறது. ஏன்னா டீகோடு பண்ணணும் என்ன நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு பெரிய திமிங்கலை தூக்கின்னு வந்து தொட்டிக்குள்ளே போட முடியாதுல்ல. கிட்ட போய் பார்த்தாப்பா இது திமிங்கலமே இல்லைப்பா, இது வந்து ஏதோ தாவின்னு போகிற மாதிரி தவக்கலை மாதிரி இருக்குதுப்பா, தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி நுனியும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி சும்மா இருந்த சூப்பர் ஸ்டாரை போய் பராண்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் அதை தவக்கலை திமிங்கலோன்ட்டா இப்போ என்ன சொல்லுங்க அப்படின்னா திமிங்கலம் அப்படின்னு போகும்போது அப்புறம் பக்கத்தில் இருந்தால் திமிங்கலம் காலில் இப்போ தான் அந்த பருத்தி மூட்டையில் இருந்த இந்த தூக்கி அங்கே வச்சேன், அங்கேருந்து தூக்கி இங்கே வச்சேன், இப்படியே அவங்களுக்குள்ளே பேசி அவங்களுக்குள்ளே டெய்லி ட்வீட்டு போட்டு காலைல வந்து கூட்டணி இருக்குதுன்னு 4 பேர் ட்வீட்டு போடுவாங்க, சாயந்தரமாக கூட்டணி இல்லைன்னு 4 பேர் ட்வீட் போடுவாங்க. அப்புறமா வெளியில் வந்து இப்படி கை காட்டிட்டு போயிடுவார். அப்புறம் 15 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பஞ்சு டைலாக் கொடுப்பாரு. அவ்வளோதான். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து பேசின சண்முகம் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு வந்தால் தேமுதிகலாம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு குறைக்கக்கூடாது, அவங்களுக்கு கொடுக்க மட்டும் சீட் இருக்குது அப்படின்ட்டு ஒரு கோபத்தை ஓப்பனாக வெளிப்படுத்திட்டாரு. ஒரு மாதிரி அந்த மாதிரியான ஒரு டிஸ்பியூட்டில் தான் டிஎம்கே போயிட்டு இருக்குதா? நான் ஃபஸ்ட்டில் சொன்னேன். விஜய் சார் ஒரு விஷயம் சொன்னார், நம்ம வச்ச குண்டு அங்கங்கே பிளாஸ்ட் ஆகுதுன்னு. அது எதுவுமே ஆகலை. அவர் வச்ச குண்டு பிளாஸ்ட் ஆகியிருந்தா என்ன இருக்கணும், அங்கே பிளாஸ்ட் ஆகி அங்கேருந்து இங்கே வந்துருக்கணும். எடப்பாடி பழனிசாமி எதுவுமே பண்ணலை, எதுவுமே சொல்லலை, அமைதியாக ஒரு விஷயத்த பண்ணி விட்டாப்புல. என்ன பேரத்தை ஏற்றிப்பா, நீ ஏலத்தில் ஏற்றுக்கப்பா, பெரிய ஏலக்கார கம்பெனி திமுக, நீங்களே ஏற்றுக்கோங்க, அவ்வளோ கட்சிக்கு செலவு பண்ணி அவ்வளோ சீட்டு கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வலிமை கிடையாது, நீங்களே ஏற்றுக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணிட்டாரு, அந்த ஒயிட் எலிஃபெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த வெள்ளை யானையை அங்கே அமுச்சு விட்டார் ஒயிட் எலிஃபெண்ட்டை. இந்த ஒயிட் எலிஃபெண்ட் என்ன பண்ணோன்னா கருப்பு எலிஃபெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஒயிட் எலிஃபெண்ட் இந்த பிக் ரூம்னு சொல்லி கார்பரேட்டர் சொல்லுவாங்க. என்னென்னா வேலையே செய்யாமல் ஒருத்தர் அதிக சம்பளம் வாங்கிட்டு இருப்பார். அவர் பார்த்தா இப்படி பார்ப்பாரு, பீனட்ஸ் பட்டர் மசாலா இப்படி சாப்பிட்டுக்கின்னு வேலை பார்க்காம வரும். அதனால் இந்த ஒயிட் எலிஃபெண்ட்டை கண்டுபிடிச்சி வேலையை விட்டு எடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒயிட் எலிஃபெண்ட்டை வாங்கிட்டு வந்து அனாரிவாதத்தில் விட்டாங்க. அந்த ஒயிட் எலிஃபெண்ட் என்ன பண்ணுது, எனக்கு அவ்வளோ சீட்டு இவ்வளோ சீட்டு ராஜ்யசபா எல்லாம் வாங்குது. மற்றவங்க கேட்பாங்க, அப்பா கொடி கட்டினது நாங்கள், நீங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு அன்றைக்கி உழைச்சது நாங்கள், எல்லா கஷ்டத்துலேயும் கூட இருந்திருக்கோம். போன தேர்தலில் 2021 தேர்தலில் திமுக தோத்துடணும்னு வேலை பார்த்தவங்க அவங்க, திமுக ஜெயிக்கணும்னு வேலை பார்த்தவங்க இவங்கள விட்டுட்டு அவங்கள நீங்கள் கூட்டின்னு வந்து உள்ளே விட்டீங்க. கேட்டால் எல்லாம் ஒரே பாஷை பேசுகிறாங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, ஈவாவேலுக்கு வேண்டப்பட்டவங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, பயங்கரம் அப்படி இப்படின்னு. சரி வந்துட்டாங்க, இவங்க ஒத்துக்குவாங்களா? கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த எலிஃபெண்ட்டுங்க என்ன பண்ணும்? பிரச்சனை. இப்போ சண்முகம் அவர்கள் வெளியில் இப்படி சொல்கிறாருன்னா அவர் கூட்டணியெல்லாம் மாற போகிறதில்ல, அவங்க அங்கே தான் இருப்பாங்க. மன வலி வேதனை இருக்குல்ல, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. சரி, இப்போ இதே மன வலி வேதனை சீட்டை குறைக்கிறீங்க, அந்த இடத்துல கம்யூனிஸ்டுக்காரங்க வேலை செய்யலைன்னா காசுக்கு குத்து ஓட்டு வாங்குறது இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி. மக்களாக அவங்களோட பிரச்சனை இல்லை, ரத்தமும் சதையுமா இருக்கிறது தான் கம்யூனிஸ்ட் கட்சி. அதனால தான் அந்த கட்சியில் வந்து செவ்வணக்கம், செங்குருதி, ரத்தம் கொதிக்குது இப்படி தான் இருக்கும் பேச்சு. ஊரட்சி உலையில் போடலாம், கொள்ளையடிக்கலாம், டாஸ்மாக் நத்தலாம், 10 ரூபா பாட்டில் வாங்கலாம் கிடையாது அவங்க கொள்ளை. தொழிலாளி ஒத்துமை, மக்கள் பிரச்சனை, சமூக நீதி பேச மாட்டாங்க அதிகமாக, ஆனால் சமூக நீதி கடைபிடிப்பாங்க. பேசுறது வேற, செய்கிறது வேற. அந்த கட்சிக்கு என்ன குறை? போன வாட்டி என்ன சீட்டு கொடுத்தாங்களோ அதை கொடுத்துடுறது பெட்டர்.
நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. ஐயா முதல்வருக்கோ இல்லை கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கோ அறிவுரை சொல்கிற அளவுக்கோ இல்லை அவங்களோட அரசியல் ஞானத்துக்கு முன்னாடி நம்ம பத்திரிகையாளர்லாம் சூப்பர் ஸ்டார் பாஷையில் சொன்னால் ஜுஜிபி ஒன்றுமே கிடையாது. ஆனால் இது தப்பு அப்படின்றது எனக்கு தெரியுது ஒரு பத்திரிகைக்காரனா. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இதை நீங்கள் பண்ணீங்கன்னா அது தப்புன்ற அந்த ஒரு பத்திரிகைக்காரனுக்கு இருக்கிற ஒரு சின்ன சுதந்திரத்துக்குள்ளே நான் அதை பேசுகிறேன். அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா அப்படி எதனா பேசுனா டக்குன்னு ஒரு நோட்டு போட்டு எடுத்து காட்டுவாங்க, பாசிச பாஜக அப்படின்னா நியூட்ரைஸ் பண்ணுறது. யார் யாருக்கெல்லாம் கோவம் வருதோ ஒரு போர்டு எடுத்து காட்டுவாங்க, பாசிச பாஜக அப்படின்னோடனே அவங்க அப்படியே அமைதியாகிடுவாங்க. எப்போல்லாம் கோவம் காஞ்சனா போய் எப்போல்லாம் வெளில வருதோ ஒழுங்காக இருக்கிறியா அந்த ஜாடிக்குள்ளே போட்டுருவா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்போ உடனே காஞ்சனா போய் அழுவோம், வேணாம் என்னை விடுங்க ஒரு நாள் விடுங்கன்னு. அந்த மாதிரி எப்போல்லாம் எந்த கட்சிக்கெல்லாம் காஞ்சனா போய் வருதோ அப்போல்லாம் அந்த மந்திரவாதி ஜாடி தான் பிஜேபி, ஜாடிக்குள்ளே போட்டுருவானுவாங்க. இல்லை ஜாடி வேணாம் நான் இங்கேயே இருந்துறேன். அதனால் இந்த கோவம்லாம் நியாயம். அடிப்படையில் தொண்டர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் மனசு விட்டு போகும். ஒருவேளை டிஎம்டிகேக்கு ஓட் பர்சன்டேஜ் அதிகமா இருந்து நீ கொடுத்திருந்தா கூட அவங்களுக்கு சார் வெறும் 0.5ல இருக்கிற ஒரு கட்சி. அதாவது எடப்பாடி பழனிசாமி பண்ண வேலை தான் அது. ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இங்கே இருந்தால் ஒரே பிரச்சனை, இதை பார்சல் பண்ணி அங்கே அனுப்புகிறேன், அதுக்கப்புறம் இருக்குது அங்கே, இதுக்கப்புறம் தானே ஆரம்பமே. கூட்டணி பலமா ரைட்டு, இப்போ எப்படி இன்னும் பலப்பத்திரம் பாருன்னு சொல்லிட்டு 2 பேர் அனுப்பிச்சிக்கிறாரு. ஒருத்தர் ஓபிஎஸ், ஒருத்தங்க பிரேமலதா விஜயகாந்த். 2 பேருமே ரொம்ப சிறந்த என்ன சொல்கிறது, அப்படியே மக்கள் எல்லாம் அரவணைச்சி போகிறவங்க. அவங்க குடும்பத்துக்குன்னு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க சார் இந்த 2 பேருமே. நீங்கள் பிரேமலதா விஜயகாந்த் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் கூட யாரும் வச்சுக்க மாட்டாங்க, தன்னோட மகனுக்கு முக்கிய பொறுப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க தொண்டருக்காக தான் கட்சி நடத்துகிறாங்க. அதேமாதிரி ஐயா ஓபிஎஸ் எடுத்திங்கனாலும் அவரும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் எல்லாருமே பேங்க்கில் இல்லை கார்ப்பரேட் கம்பெனியில் அப்படி தான் வேலை செய்கிறாங்க. அறிஞர் அண்ணா காலத்தில் எப்படி அவங்க ஃபேமிலியிலேருந்து யாருமே பாலிடிக்ஸ் வரல, அதேமாதிரி ஒரு அரசியல் தன்மை தான் ஐயா ஓபிஎஸும் பண்ணுறாரு. மக்கள் எல்லாம் போய் நிலத்துக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னா உடனே திறந்து விட்டுருவார், கிணத்துல இருக்கிற தண்ணியை எல்லாம். அவரும் அதே மாதிரி இந்த 2 சிறந்த கொள்கை குணாதிசயங்கள், குடும்பத்தை பற்றி பார்க்காம மக்களுக்காகவே அரசியல் செய்கிற அந்த 2 முக்கியமான அந்த பொக்கிஷங்களை எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, இவ்வளோ நல்லவங்களை என்னால் கூட வச்சுக்க முடியாது, இவ்வளோ அரசியல் புரிதல் மக்கள் மீது அக்கறை இருக்க இவ்வளோ பெரிய அரசியல் ஆளுமைகளில் என் தலைமையில் இருக்கிற அதிமுகவில் நான் ஒரு சிறியவன் எளியவன், என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால் சர்வ வல்லமை படைத்த ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இதை கையாள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த 2 கோலி குண்டை உருட்டி விட்டார் அருணாநிதி. இப்போ அங்கே போயிருக்குது, அது இப்போ எப்போ வேணால் வெடிச்சிக்கிட்டு இருக்குது. ஓகே, இப்போ அதான் டிஎம்டிகே பிரேமலதாட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சும் கிடையாது, கொள்கை பிடிப்பும் கிடையாது. அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கோ இல்லை விசிகேக்கோ கொடுத்தா அது ஒரு அன்ஃபேரான பிஹேவியராக தானே இருக்கும். அது அன்ஃபேர்னஸ் நடக்கும் அரசியலில். ஒருத்தர்களுக்கு லாபமும் ஒருத்தருக்கு நஷ்டமும் வர்றது இயல்பு, அது நடக்க போகுது. அது யாருக்கு ஃபேரு யாருக்கு அன்ஃபேர்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வெளியில் என்ன சொல்லுவாங்கன்னா பாசிச பாஜக சொல்லிட்டு அப்புறம் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒன்று அதெல்லாம் சொல்லுவாங்க. கலைஞர் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது என்னை கையை பற்றி கொண்டு ஒரு விஷயங்கள் கேட்டார், அன்று நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் அதற்காக அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் காரை ஏற்றிட்டு கண்ணாடியெல்லாம் கண்ணாடியது அந்த பாட்டு ஒன்று, உள்ளுக்குள்ளே சக்கரவர்த்தி ஆனால் உண்மையில் மெழுகுவர்த்தி, பேர் வச்சது யார், அதாவது யாரோ கஷ்டப்பட்டு அழிச்சிக்கின்னு போகிறது தான் அது மியூசிக்கு. அந்த மாதிரி எதனா பாட்டு கேட்டு அப்படியே போக வேண்டியது தான். இவங்க சைடு ஒரு மாதிரி சீட் ஷேரிங்கில் ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. இப்போ பிஜேபி ஏடிஎம்கேல சீட் ஷேரிங்கில் ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்களா? அது ஏன்னா அவங்க என்டிஏ ஏடிஎம்கேன்னு சொல்லி சீட்டை பிரிக்க வேண்டியது இருக்கு. ஸோ அது ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே அது வந்துடுச்சா? கன்க்ளூஷன் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ஓகே, இதை எப்படி சொல்கிறேன்னா வெரிஃபை பண்ணும். பாஜகலையும் என்ன சொல்கிறாங்கன்னா 2060 உங்கள் தேர்தல், 2029 எங்கள் தேர்தல், 2026க்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது பிரகாரம் போகும். அப்படி அது பிரகாரம் போன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை அவர்கள் பதவி மாற்றம், நயினார் அவர்கள் பதவி ஏற்றம், அதுக்கப்புறமா டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் பாஜகவோடு சேர்ந்து வர்றாரு. இந்த விஷயங்கள்லாம் பிஜேபி அதிமுக கேட்கும்போது நடக்குது, இல்லை அதிமுக இதில் ஒத்துப்போகுது, இல்லை பிஜேபி ஒத்துப்போகுது. இப்போ கூட்டணி அப்படின்னும் பொழுது காங்கிரஸ் என்ன சொன்னாங்க, டிசம்பர்லேயே கமிட்டி போட்டாங்களா?
ஜனவரியில் எங்களை யாரும் கூப்பிடலன்னாங்க. பிப்ரவரியில் நாங்கள் கோபமாக இருக்கோம், பார்த்துக்கங்க. அப்புறம் மார்ச்சில் இதுக்கு மேலே தாங்காது, கூப்பிட்றா பிரவீன் சக்கரவர்த்தியா, எப்பா எவ்வளோப்பா விஜய்க்கு? அண்ணா 20 இருந்ததுண்ணே டிசம்பரில், மாதத்துக்கு 10 ஏறி இப்போ 40 ஆகி போச்சு. இன்னொருத்தர் வீட்டுக்கு ஒரு ஓட்டு, உங்கள் விஜய் உயிரென வரவான், எங்களை கூப்பிட்றாரு, உயிராக போயிடுவா அப்படின்லாம் பண்ணி ராகுல் காந்தி கிட்ட போய் பேசி, கனிமொழி போய் பேசி, கடைசியில் 3 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி போயிட்டாங்க. அந்த 3 சீட்டு யாருக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி போயிருக்காங்கன்னா ஏடிஎம்கேக்கு தான் வாங்கி போய்க்கிறாங்க. காங்கிரஸ் எவ்வளோ சீட்டு வாங்குதோ அது ஏடிஎம்கேக்கு தான் லாபம். ஓகேங்களா? இதெல்லாம் நடந்துச்சா? இப்போ இதே மாதிரி ஒரு பிரச்சனை இங்கே நடந்திருக்கலாமா? வாய்ப்புகள் இருந்திருக்கு, அதிகமான வாய்ப்புகள். ஏன் அப்படின்னா இன்னைக்கு எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் யாருன்னா இருக்கீங்களா அப்படின்னு, ஐயா நான் நல்லா ஹிந்தி பேசுவேன் ஐயா, ஏக்நாத் ஷிண்டேனா நான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க ஆளுங்க. இபிஎஸ்க்கும் தெரியும், அவருக்கும் ஹிந்தி பேசுகிறவங்க, சைலண்ட்டாக போய் டெல்லி பார்க்குறவங்க, ஏபிபி அப்படின்னு அந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்காகவே வரோம் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இருந்தும் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை இல்லை, நாங்கள் குழு போட்டோம், எங்களை இது பண்ணலை, எங்களுக்கு 70 சீட்டு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், எங்களுக்கு நிர்பந்தம் பண்ணுறது, அது எதனா வெளியில் வந்துச்சா? இல்லை அண்ணாமலை இன்றைக்கி வந்து மனசு கஷ்டத்தில் தான் இருப்பார். ஆனால் அண்ணாமலைக்குன்னு ஒரு அரசியல் புரிதல் இருக்கா? என்ன சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு வேண்டி இந்த அண்ணாமலை ஒரு காரியகர்த்தாவாக மோடி சொல்லிட்டாரு நான் கேட்பேன், ஏன்னா நான் பிஜேபிக்காரன். அதுதான் அவரோட வெர்ஷன் சிங்கிள் லைனில். ஆமாம், தனிப்பட்ட விதத்தில் வெறுப்பு இருக்கும், அதை மீறி கட்சி வேலை செய்வேன் நான், இதில் மாற்று கருத்து இல்லை. பிரச்சனையை முடிச்சு விட்றாங்களா? அப்போது அவங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மனசு மாறும்ல, சரி நம்ம 2 பேர் இருந்தது, அண்ணாமலை கஷ்டப்படுறாரு, உழைக்கிறாரு, நான் நாளைக்கு ஜெயிச்சேன்னா நான் அண்ணாமலை ஏங்க யாருமே பலனை அனுபவித்ததுக்கப்புறம் இல்லை ஒருத்தரால் பலன் கிடைக்குதுன்னும் போது அந்த அரசியல் ரீதியாக அரசியல்வாதிகள் வந்து அவங்கள கூட வச்சுக்கோம். மக்களை வேணால் ஏமாற்றுவாங்க, மக்களுக்கு எதுவும் செய்யாமல் விடாமல் பட்டநாமம் போட பார்ப்பாங்க. ஆனால் ஒருத்தருக்கு அரசியல் ரீதியாக ஆதாயம் இருக்குன்னா விட மாட்டேன். அப்போ அண்ணாமலை நல்லா வேலை பார்க்குறாருன்னா ஆப்வியஸாக இந்த பஞ்சாயத்து இந்த பிரச்சனைலாம் இருக்குல்ல அதெல்லாம் சரியாகும். அப்போது இதெல்லாம் பார்க்கும்பொழுது அங்கே பிரச்சனை இல்லை தானே, இருந்தால் பேசலாம். இப்போ நயினாரும் வந்து அதெல்லாம் மேலே அமித்ஷா பார்த்துக்குவார், இங்கே கேட்டால் அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இவர் பார்த்துக்குவார். அப்போது அமித்ஷாவுக்கும் இபிஎஸ்க்கும் தெர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன். பிஎம் வரும்போது பிஎம் கூட இருக்கிறாங்க, அமித்ஷா வரும்போது இங்கே வராரு பேசுகிறாரு, அவங்களோட போகிறாங்க. இங்கே பிரவீன் சக்கரவர்த்தி வந்துட்டு பேசாமல் போகிறது, மாணிக்கம் தாக்கூர் ட்வீட்டு போடுறது, சோடங்கர் ஒரு கருத்து சொல்கிறது, டெல்லியில் போய் ஹிந்தியில் பேசுறது, அதெல்லாம் இல்லை. யாருன்னா ஒருத்தர் இபிஎஸ் அமிச்சு போயிட்டு இல்லை அவ்வளோலாம் சீட்டு கொடுக்க முடியாது, நீங்கள் போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வாங்க, நாட்டாம டு பங்காளி, பங்காளி டு நாட்டாம, இவங்களுக்குள்ளே ஃபோன்லேயே பேசி முடிச்சுக்கிறாங்களா? ஏன்னா 2026 உங்கள் தேர்தல், அதிமுக தேர்தல், 2029 பாஜகவோட தேர்தல். கட்சியை பலப்படுத்தி என்ன பண்ண முடியும் பண்ணி வைங்க. 2029 ஐ வில் கால் த டேர்ம்ஸ். லோக்சபா பாராளுமன்ற தேர்தலுக்கு பிஜேபி முடிவு பண்ணும், சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக முடிவு பண்ணும் அப்படின்ற அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. அதனால் அங்கே வந்து பிரச்சனை. அப்போ ஏன் சீட்டெல்லாம் எண்ணிக்கை வெளிப்படுத்தலாமே சொல்லலாமே அப்படின்னா, எந்தெந்த கட்சி எதிரில் யார் கொடுக்குறாங்க, எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்க, அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணணும். ஒன்று சின்ன சேஞ்சஸ் இருக்குது, அதனால் அவங்க வெயிட் பண்ணுறாங்க, இன்னொரு டைம் இருக்குது. ஓகே, இப்போது வந்து தேர்தல் வந்து 23க்கு மேலே போதோ, அதுவே அதிமுகவுக்கு பாஜக கொடுத்த ஒரு கிஃப்ட்டு, ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் ரொம்ப நாள் ஆவ ஆளுகின்ற அரசு மீது கெட்ட பேர் வரும். அவங்க கொடுத்த அந்த 2000 ரூபாய் 5000 ரூபாய் காலப்போக்கில் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது யதார்த்தம். மேபி அந்த அடிப்படையில் இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்டாக ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி ஃபஸ்ட்டு அதை முடிப்போம், அப்புறம் கேரளா அதை முடிப்போம், அப்புறம் தமிழ்நாடு, அப்புறம் வெஸ்ட் பெங்கால் லாஸ்ட் ஃபேஸ், அப்படி கூட அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்கல்ல. அதான் அந்த மாதிரியான கால்குலேட்டிவ் இருக்கா? அவங்க கம்ப்ளீட்டாக கேல்குலேஷன் தான். அவங்க எந்த அளவுக்கு கேல்குலேஷன் பண்ணுவாங்கன்னா, ஆஸ்பத்திரியில் இருக்கிறவனை கூட 18% வட்டி கட்டு, கஷ்டப்படு, ஜிஎஸ்டி கட்டு, நீ வாழ்ந்தா என்ன செத்தா என்ன உனக்கு 18% ஜிஎஸ்டின்னு மருத்துவமனையில் படுத்து கிடக்கிறவங்களுக்கே போடக்கூடியவங்க. இன்சூரன்ஸ் எப்பா உன் ஆஸ்பத்திரி சரியில்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியும் சரியில்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இல்லை, அதனால தான் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறோன்னா அதுக்கும் இந்த புடின்னு வரியை வாங்கிட்டு அந்த வரியை நீக்கணும்னா உங்கள் மீது எவ்வளோ அக்கறை பார்த்துருக்கோம். அதாவது கணக்கு வழக்குன்னும் போது பாஜக வச்சுக்க முடியாது. அவ்வளோ கணக்கு வழக்கு பார்க்குற பாஜக இதில் கணக்கு வழக்கு பார்க்காம இருக்குமா? அவங்க எல்லாமே கிளியர் கட் பிளானோட தான். தே ஹேவ் எ பிளான். அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் தொண்டர்கள் நிர்வாகிகள்டேருந்து எக்ஸ்ட்ரீம் அப்ரோச்சபிள் ஃபெலோவாகவே தான் ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆமாம், ஃபெலோஷிப் படிக்கிறவங்க ஃபெலோ அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் எம்ஆர் ராதா படம்லாம் பார்த்தீங்களா, அந்த ஃபெலோ வர சொல்லு, துரை கூப்பிட்டார் சொல்லு, துரை சாரி ஒரு அப்படி தான் இருப்பார். ஓகே, ஒரு எலீட்டாக தான் இருப்பார். அவர் எலீட் தான். அவர்
சார் ஐயா எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து ஒரு ஒரு நல்ல டைரக்டரு, வெற்றி படங்களை கொடுத்தவர், அவரோட மகன். ஆனால் இவர் உழைச்சி கஷ்டப்பட்டு தான் மேலே வராரு. யார்? விஜய் சார். நல்லா டான்ஸ் ஆடுவார், கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தெல்லாம் அவர் துறையில் அவர் கஷ்டப்பட்டார். அதே கஷ்டத்தை அவர் இன்னைக்கு அரசியலில் பண்ணுறாருன்னு யாருன்னா சொல்லட்டும். நான் அப்போ நான் பேசின கருத்தில் நான் வாங்கிக்கிறேன். படத்தில் அவர் வந்து நிறைய நேரத்தில் ரிஹர்சல் பண்ணுவார், டான்ஸை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அதுவும் நடிகை கூட டான்ஸ் ஆடுற மாதிரினா பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். அவர் படம்லாம் பாருங்கள், எல்லா நடிகை கூட பாருங்கள், நடிகை அசர்ற மாதிரி ஒரு நடனம் ஆடிருப்பார். கடைசியாக ஆடின ஜிமிக்கி கமல் கூட போய் படம் பாருங்கள், சூப்பராக ஆடிருப்பார் டான்ஸ். இது ஏன் எனக்கு இவ்வளோ நல்லா தெரியுது அரசியல் பேசுகிறேன்னா, நானும் விஜய் சார் ஃபேன். அதெல்லாம் அவ்வளோ எனக்கு என்னன்னா, ஜிமிக்கி கமல் பாட்டுக்கு அவ்வளோ நல்லா டான்ஸ் ஆட முடியுது. அரசியல் அப்படி போடு பாட்டுக்கு அவ்வளோ நல்லா இடுப்பு வளைப்பெல்லாம் ஆட்டி டான்ஸ் ஆடி தருது. ஆனால் தெருவா போய் ஓட்டு கேட்கணும் வாங்கன்னா வரமாட்டேன்றீங்க. அப்போது முரணாக இருக்குல்ல. அந்த துறையில் கஷ்டப்படுறீங்க. ஒரே ஒரு அது பேர் என்னது, தனமா, அந்த இந்த படத்தில் பிரகாஷ்ராஜ் கூட நடிச்சிருப்பாங்க, கில்லி, தனலட்சுமி. தனலட்சுமி. ஒத்த தனலட்சுமி கோசரம் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. ஆனால் இங்கே அன்றாடம் தங்கச்சிமார்கள் பாலியல் சீண்டலுக்கு கஷ்டப்படுறாங்க. கனிமொழி அவர்கள்லாம் வேலை வெட்டி இல்லாமலாங்கிறாங்க. வளாத்தி குளத்தில் பிரச்சனை ஒன்று போய் நிற்கிறாங்க. யார் கனிமொழி அவர்கள்? யார்? எம்பி அந்த தொகுதிக்கு. முதலமைச்சரோட மகள், முன்னாள் முதலமைச்சரோட மகள். மகள். அவங்க அப்பாவும் பெரிய அரசியல்வாதி தான். அவங்க பிறந்து வளர்ந்த போதே அவர் ஸ்டார் ஆகிட்டார், நிறைய வாட்டி சிஎம் ஆனவர். அந்த சூழ்நிலை தான் வளர்ந்தாங்க. போய் தொகுதியில் போய் இந்த பிரச்சனையை சரி செய்யலை, பார்க்கலான்னா சிக்கலாக போயிடும். கனிமொழி காசு இல்லையா? ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்க முடியாது அவங்களால. இல்லை ஆள் இல்லையா, வசதி இல்லையா, என்ன இல்லை, மக்கள் கோவப்பட்டுருவாங்க. அதை சரி செய்யணுன்ற அந்த அரசியல் புரிதல் இருக்கிறதுனால வெள்ளாத்தி குளத்தில் போய் நிற்கிறாங்க. போய் நின்ன உடனே என்ன கேள்வி வருது? நிர்பயா கேஸுக்கெல்லாம் அவ்வளோ பேசுனீங்களே, பொள்ளாச்சி கேஸுக்கு அவ்வளோ பேசுனீங்களே, இதை ஒண்டி அவ்வளோவா பேச மாட்டேன்றீங்களே, அங்கே இருக்கிறவங்க கேள்வி கோவப்படுறாங்க. ஆனால் அங்கே அந்த அரசியல் ஆளுமை அதை சரி செய்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. மக்களோட கோபத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை சாந்தப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. அதுதான் ஒரு அரசியல் ஆளுமை. இவர் என்ன பண்ணார்? ஏன் அங்கே அந்த பாலியல் சீண்டலுக்கு அந்த குழந்தை சின்ன பெண்ணமாச்சு, அது நம்ம தங்கச்சி இல்லையா? அது நம்ம வீட்டு குழந்தை இல்லையா? உங்களோட நோக்கம் என்ன? திமுகவை எதிர்க்கிறது. அதிமுக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சுக்குதா? நீங்கள் என்ன சார் பண்ணியிருக்கீங்க? லீவ் விட்டுக்கிறீங்க. ஆனால் ஓட்டு வண்டி அதிமுக போடக்கூடாது, உங்களுக்கு போடணும். திமுக எதிர்ப்புனா நீங்கள் தான் பண்ணுறீங்க, உங்களுக்கு போடணும். இதை மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க. அவருக்கு நினைக்கிறாங்க படத்தில் நல்லவராக நடிச்சிருக்கோம், அதனாலே வெறுமனே ஸ்க்ரீன் இமேஜுக்கு மட்டுமே ஓட்டு விழுந்துரும் நம்பி அவ்வளோதான் அது பண்ணுறேன். மானிட்டைசேஷன் கேட்டிங்க, 18% ஜிஎஸ்டி, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு தொழிலாளி பிரச்சனை, சாம்சங் தொழிலாளி பிரச்சனை, பரந்தூர் பிரச்சனை, மேல்மா பிரச்சனை, உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, டெய்லி ஒரு நிர்பயாவா அப்படின்ற அந்த பாலியல் சீண்டல் பிரச்சனை, உங்களுக்கு மாநில சுயாட்சி சம்பந்தமான பிரச்சனை, டேம் செக்யூரிட்டி பில்லு, அதுக்கப்புறம் இந்த கரண்ட்டு பிரச்சனைகள், அந்த யூனிட்டு மாதத்துக்கு, இதெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு 20 மார்க் கட்டுரை மாதிரி எழுதிடுவார் விஜய் சார். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா போதும். உடன்குடியில் என்ன உங்களுக்கு தெரியும், நாட்டில் விவசாயிகள் பிரச்சனை என்னென்னா பேனா எழுத்து ஏத ஆரம்பித்தான்னா 2000 வார்த்தை எழுதிடுவார். விவசாயிகள் பிரச்சனை அப்படின்னீங்கன்னாவே போதும். விஜய் சார் எழுத ஆரம்பித்தார்னா விவசாயிகள் நாட்டின் உயிர் கண் அப்படி இப்படிலாம் முதல்ல எழுதிட்டு போயினே இருப்பார். அவ்வளோ நானும் நீங்களும் நான் ஒரு பேட்டியில் அவர் ஏன் பேட்டி கொடுக்க மாட்டேன்றான்னு நினைக்கிறீங்க? அவர் அறிவுக்கு இந்த பேட்டி பத்தாதுன்னா. இப்போ சொன்னீங்க பாரு, இப்போ என்னால் எவ்வளோ நேரம் பேச முடியும் உங்ககிட்ட? நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் 30 நிமிஷம் இல்லை ஒரு 50 நிமிஷம் பேச முடியும், அவ்வளோதான். எனக்கு நான் அதுக்கு படிக்கணும், 4 பேர்கிட்ட கேட்கணும், தகவல் தெரிஞ்சுக்கணும், கடைசியாக என்ன நடந்தது, முன்னாடி பேசினது திருப்பி பேசக்கூடாது, இவ்வளோ இருக்குது. இப்போ நமக்கு வந்து இவ்வளோ தான் நாணம், அதனால் நம்ம அவ்வளோ பேசுகிறோம். அவருக்கு நாணம் இவ்வளோ, அதனால் அவர் பேட்டி கொடுக்குறது. ஏன்னா டீகோடு பண்ணணும் என்னன்னா, நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு பெரிய திமிங்களை தொட்டிக்குள்ளே போட முடியாதுல்ல. கிட்ட போய் பார்த்தாப்பா இது திமிங்கலமே இல்லைப்பா, இது வந்து ஏதோ தாவின்னு போகிற மாதிரி தவக்கலை மாதிரி இருக்குதுப்பா, தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி நுனியும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி சும்மா இருந்த சூப்பர் ஸ்டாரை போய் பராண்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் அதை தவக்கலை திமிங்கலம்ட்டா இப்போ என்ன சொல்லுங்க அப்படின்னா, திமிங்கலம் அப்படின்னு போகும்போது அப்புறம் பக்கத்தில் இருந்தால் திமிங்கலம் காலில் இப்போ தான் அந்த பருத்தி மூட்டையில் இருந்த இந்த தூக்கி அங்கே வச்சேன், அங்கேருந்து தூக்கி இங்கே வச்சேன், இப்படியே அவங்களுக்குள்ளேயே பேசி அவங்களுக்குள்ளே டெய்லி ட்வீட்டு போட்டு, காலைல வந்து கூட்டணி இருக்குதுன்னு 4 பேர் ட்வீட்டு போடுவாங்க, சாயந்தரமாக கூட்டணி இல்லைன்னு 4 பேர் ட்வீட் போடுவாங்க. அப்புறமா வெளியில் வந்து இப்படி கை காட்டிட்டு போயிடுவார். அப்புறம் 15 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து
பஞ்சு டைலாக் கொடுப்பாரு. அவ்வளோதான். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.